ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான எபிசோட் 45. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஜங்குக்கு உங்களை டேட்டுக்கு கூப்பிட்டுருந்துருப்பாரு. அது நீங்கள் சௌமி கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. சௌமி ஜங்குக்கு போய் வெறுப்பேற்றிருப்பான். ஸோ அதோட நம்ம முடிச்சிருந்திருப்போம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களை தான் காட்டுறோம். இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அது கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவன் சொல்கிறது கரெக்டு தானே. ஸோ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிச்சு சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு நீங்கள் இப்படி வெளியே வரீங்க உங்கள் ரூமை விட்டு. வெளியே வரும்போது இப்படி சொல்கிறீங்க, இப்படி இளமரன்ட்டு இளமரன் நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டே கிளம்பிடுறேன் அப்படின்னோடனே ஓகே மேடம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபைலை என் டேபிளில் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்ட்டார். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படி வந்துகிட்டு இருக்கீங்க. வண்டி எடுத்து வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கீழே இப்படி ஃபோன் பண்ணுறீங்க. அதாவது ஆஃபீஸை ரீச் பண்ணிட்டு இப்படி ஃபோன் பண்ணுறீங்க. எங்கே இருக்க, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இப்படி கால் பண்ணோடனே இங்கே சௌமிக்கு அவள் ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ கால் வருது, அவளுக்கு கால் வருதை பார்த்தோன்னே சரி வந்துட்டா போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது டக்குன்னு மறுபடியும் உட்காந்துட்டு இந்த ஆளை வெறுப்பேற்றிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் காலை கட் பண்ணிட்டா. நீங்கள் பார்க்குறீங்க இருக்கிற காலை கட் பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே நின்றுட்டுருக்கீங்க. கீழே நின்றுட்டுருக்கும்போது இப்போ டக்குன்னு ஜங்குக்கு இப்படி கால் பண்ணுறேன். அவருக்கு உடனே கால் பண்ணிவிட்டு பாஸ் நான் போயிட்டு வரேன் அப்படின்றாளா. இவர் பார்க்குறாரு, என்ன போயிட்டு வராளா அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது என்ன பாஸ் கேட்குதா அப்படின்னோடனே கேட்குது அப்படின்றாரா. அது என் ஆள் வெளியே வந்திருக்கா. ஸோ நான் போய் அவளோட வெளியே போயிட்டு வந்துடுறேன் பாஸ் அப்படின்னோடனே அவளுக்கு அப்படியே எரியுது ஆள் வெளியே. ஐயோ சரி தொலையுது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சரி போயிட்டு வா அப்படின்னாரா. பாஸ் அப்படின்னோடனே என்ன அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் கட் பண்ண போயிருந்திருப்பார். ஸோ என்னன்னு கேட்கும்போது இல்லை பாஸ் அப்படின்னோடனே என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னோடனே இல்லை பாஸ் அது எப்படி சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம கீழே போகிறேன், போயிட்டு நீங்கள் அங்கே ஓரமாக கண்ணாடி இருக்குல்ல அங்கேக்குள்ளே நில்லுங்க, நான் வெளியே போயிட்டு கீழே போய் டாட்டா காட்டுறேன் அப்படின்னோடனே அவருக்கு வந்ததே வெறி. இருந்தாலும் சரி எதுவும் சொல்லி தொலையக்கூடாதுன்ட்டு போய் தொலை அப்படின்றாரா. என்னப்பா இவ்வளோதான் ரியாக்ஷனா, நான் என்னமோ நினச்சேன் அப்படின்னோடனே போயிட்டு வாமா அப்படின்னே ஓகே பாஸ் நீங்கள் இவ்வளோ பிளெஸ்ஸிங்கோடு அமுச்சு விடும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நான் போயிட்டு வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவள் காலை கட் பண்ணுறாரா. அவருக்குன்னா அவனுக்கு ஒரு காலம் வந்து எனக்கு ஒரு காலம் வரும்ல, இவள் நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இவன் அப்படியே காலை கட் பண்ணிட்டு கிளம்புறா. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன கிளம்பிட்டியா அப்படின்னோடனே ஆமாம் கிளம்பிட்டேன்ட்டு அவள் சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு கிளம்புறா. அந்த சைடு ஜங்குக்கு பார்க்குறாரு போகிறத. அப்படியே சரி போய் தொலையுது அப்படின்ட்டு போயிட்டுருக்கும்போது இந்த சைடு கீழே அவங்கள காட்டினா நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. அப்போது இந்த பொருளெல்லாம் ஏற்றிட்டு வரும்ல ஒரு வண்டி, அந்த வண்டி ஆஃபீஸ்க்குள்ளேருந்து வெளியே வருது, கம்பெனிக்குள்ளே வெளியே வந்துட்டுருக்கா. நீங்கள் போகிற பாத்தில் நிற்கிறனாலும் அவங்க எடுக்க சொல்கிறாங்க, அப்படி மேடம் எடுக்கிறீங்களா அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படி நிற்கிறீங்க. இவன் என்னன்னு காணா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டெல்லாம் கழட்டிட்டு தலை மேலே ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருப்பீங்களா, அதாவது முடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருப்பீங்க. இந்த உச்சந்தலையில் சும்மா ஒரு துணி மாதிரி கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க. என்ன முடிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஹெல்மெட்டை கழட்டிட்டு முடியை ஐயோ அந்த துணியும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் கூலர்ஸ் போட்டிருப்பீங்க, சன் கிளாஸஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அதையும் கழட்டிட்டு நிற்கிறீங்களா. அப்படியே ஜங்குக்கு சொன்னோடனே வெளியேட்டி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அதை பார்க்கும்போதே செம்மையாக இருக்கா, கட்டின பொண்டாட்டியே தூரமாக நின்று சைட் அடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சாலும் அப்படியே அவர் முடியும் மனசு. சைட் அடிக்க வச்சிட்டாங்கல்ல, நீயே அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசு காரி மூஞ்சிலே துப்புது. சரி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. நீ உங்கள் ஃப்ரெண்டு குடுன்னு ஓடி வரா. அப்படியே பார்க்குறாரு, அதுவும் தெரியுது. அப்படியே பார்க்குறாரு, இப்போ எனக்கு பெரிய எதிரி இவன் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கறிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரா. உடனே நீங்கள் என்ன வந்துட்டியா அப்படின்னோடனே வந்துட்டேன் சரி வா போகலாம் அப்படின்னே
ஐயா வாயப்பாரு அப்படின்னோடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாள். இல்லை வள்ளல்னு சொன்னேன்னு தெரியுது, நீ மூடி என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ சாப்பிட்டுங்க அப்படின்னோடனே தெரியுதுல அப்புறம் நான் மைத்து கேட்குறவா அப்படின்னோடனே சரி வண்டியில் ஏறு அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன ஆகிட்டு நீங்கள் இந்த ஹெல்மெட்டை போடணுன்னே அதெல்லாம் சுட்டாக ஆகாதடி, அதெல்லாம் இதாக இருக்கும், ஹேர் ஸ்டைலில் ஸ்பாயில் ஆகிடணுன்னே நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டே திரும்பி பார்க்குறீங்களா, அப்படியே ஒரு மாதிரி அத்தாடி என்ன மீசை டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் தானே எனக்காண்டி தானே சொல்கிறேன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டோன்னே அந்த இது இருக்கட்டும் அப்படின்னோடனே சரி அந்த எனக்கு அதுதான் அப்படின்னோடனே எது அப்படின்னோடனே அதான் மண்டையில் போட்டுக்கலாம் அந்த துணி எனக்கு ஒன்று தான் அப்படின்னோடனே என்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னொடனே அப்புறம் எப்படி நீ மட்டும் நல்லா அழகாக ஹேர் ஸ்டைலோட பாருவேன், நான் மட்டும் வந்துட்டு பிச்சைக்காரி மாதிரி வரணுமா, எனக்குலாம் தெரியாது, எனக்கு ஹெல்மெட்டுக்கு அந்த துணி வேணும் இல்லைன்னா நான் வண்டியை எடுக்க மாட்டேன், வண்டியில் காலை வைக்க மாட்டேன் நீ லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கா, யாராவது பார்த்தா அசிங்கமாக நினைக்க போகிறாங்க, எருமை கடை வயசாகுது இன்னும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுதுன்னு நினைக்க போகிறாங்கன்னு அதை அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த துணி வேணும் அப்படின்னோடனே எப்படி இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னொரு துணி இருக்காது அப்படியே மூஞ்சில் விட்டு எறிகிறீங்களா, இதை முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னோடனே மூட்டு போடு அப்படின்னோடனே சரி எப்படி போடுறது அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி மேலேருந்து கீழே கேவலமாக பார்க்குறீங்களா, வந்து தொலை அப்படின்ட்டு வந்து அவ்வளோ அந்த துணியை வாங்கிட்டு அவள் தலையில் லைட்டாக அப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடுறீங்களா அப்படியே வந்துட்டு அப்படின்றால கேவலமாக இருக்குது உட்காரு அப்படின்னோடனே நீ தான் மச்சான் ஃபஸ்ட்டு உட்காரணுன்னே எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு நீங்களும் அந்த மாதிரி துணியை கட்டிட்டு ஹெல்மெட் போட்டு கூலர்ஸ்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு வண்டியில் உட்காடுறீங்களா அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. வா அப்படின்ட்டு என்ன பயங்கர அப்படியே கெத்தாக காலை தூக்கி போட்டு அப்படியே உட்காரும்போது செம்மையாக அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்காரு. அப்படியே பின்னாடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மேலே ஏறி உட்காரால அப்படியே வந்துட்டு சே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படியே உங்களை பார்க்கும்போது அப்படின்ட்டு இவரை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி 2 ரியாக்ஷனையும் மாற்றி கொடுத்துட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி போகலாமா அப்படின்னோடனே போகலாமே அப்படின்ட்டு இவ சொல்கிறாளா. அதுக்கப்புறம் சரி பிடிச்சிக்கோ அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முன்னாடி கட்டி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சோன்னே சங்குக்கு வந்துட்டு அப்படியே அந்த கண்ணாடியில் அப்படி குத்திட்டு நான் இருக்க வேண்டிய இடம் இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியாகிட்டே இருக்காரு. இவ வந்துட்டு தெரிஞ்சு பண்ணுறாளா தெரியாமல் பண்ணுறாளா பார்க்குறாரா பார்க்கலையான்னு தெரில, ஆனால் இவன் வந்துட்டு வெறியேற்றிட்டே இருக்காளா. அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் மச்சான் அப்படின்னோடனே என்னடி அப்படின்னோடனே நான் நல்லா ஒழுங்காக உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பொறுமையாக வந்துட்டு மேலே அப்படியே பார்க்குறாளே அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு, நம்மளை தான் பார்க்குறா, அப்போ தெரிஞ்சுதான் வேணும்னே பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு அப்படியே அப்படியே கேஷுவலாக அப்படியே இவளுக்கு தெரியாத மாதிரி அப்படியே டாட்டா அப்படின்ற மாதிரி கீழே அப்படின்னு காட்டுறாங்க. அவருக்கு இன்னும் ஆத்திரமாக என்னமோ போய் தொலை அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பில் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. ஆனால் இவளுக்கு தெரியும் அந்த ஆள் மூஞ்சி எப்படி போகும்ன்ட்டு அவளுக்கு வந்துட்டு அதில் ஒரு அல்பத்தனமான ஆனந்தம் அப்படின்ட்டு அப்பாடா இந்த ஆளை வெறுப்பேற்றியாச்சு, சரி ஒரே கல்ல 2 மாங்கா இவளோட வந்துட்டு வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் வெறுப்பேற்றியாச்சு, ஓகே இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு இவன் வந்துட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்கான். என்ன உட்காந்துட்டியா அப்படின்னே உட்காந்துட்டேன், எருமை கடை வயசாகுது உட்கார கூட தெரிலன்னே நீ மூடு வண்டி எடு அப்படின்னே சரின்ட்டு நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னே நல்லா பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் டைட்டாக கண்டுபிடிக்கிறாளா. ஜங்குக்கா கடவுளே இன்னும் நான் என்னத்தெல்லாம் என் வாழ்க்கையில் பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு தெரியுது மேலேருந்து பார்க்குறாருன்னு தெரியுது. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இதில் யூட்டன் போட்டு அப்படியே போகிறீங்களா அவர் பார்க்குறாரு. ஏன்னா பயங்கரமாக வளைச்சிருந்துருப்பீங்க அந்த உட்காந்து 2 பேரும் உட்காந்துக்கிட்டே அப்படியே அந்த வண்டியை வளைச்சிருப்பீங்களா அவர் பார்க்குறாரு. நல்லா ஓட்டுறாளே வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு, ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பின்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி பார்த்துட்டு நம்மளுக்கு அவ்வளோதான் எழுதியிருக்கு, சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நம்மளுக்கு நாளைக்கு இருக்குது, நாளைக்கு நம்ம தான் இனிமேல் நம்ம தான் எல்லோரும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை அவரே ஆறுதல் படுத்திட்டு போய் அவர் பிளேஸில் வந்துட்டு உட்காந்துட்டு மறுபடியும் ஒருக்கா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு இப்போது என்ன மச்சான் டேட்டுக்கு போகிறோம் ஜாலி அப்படி இப்படின்னே அப்படி பார்க்குறீங்க.
அது சரின்னே சரி நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னே எப்பயும் போல் அந்த ஏரியா தான் அப்படின்னே சரி சரி நம்ம இன்றைக்கி போகிறோம் நிறைய வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படி இப்படின்ட்டு இப்போ சொல்கிறாடா என்கிட்டலாம் காசு இல்லை அப்படின்னு அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கேவலமாக பார்க்குறேன் மனசை தொட்டு சொல்கிறீ அப்படின்னு என்ன அது அப்படின்னே இல்லை நீ மனசை தொட்டு சொன்னோடனே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் அதெல்லாம் தொட்டு சொல்ல முடியாதுன்னொடனே ஆனால் எப்படி பண்ணுற எவ்வளோ பெரிய வேலையில் இருக்க காசு இல்லைன்னு பச்சையாக போய் சொல்கிறோன்னே நல்லா காசு இல்லை நான் வந்துட்டு சும்மா ஒரு 4 இது பிறக்கி போட்டு வரப்போறேன் இவ்வளோதான்னொடனே என்னடி நீ என்னமோ பிறக்கி போடு எனக்கு ஏதாவது திங்க வாங்கி குடிவன் கூட வரலன்னொடனே உடனே அவர் சொன்னான் அப்படின்னு நல்லா பண்ணுறடி அப்படின்னு சரி சரி வா வா வாங்கி தரேன்னு அங்கே பாரு நீ 4 தான் பிறக்கக்கூடாது நல்லா வாங்கு அப்படின்னே எதுக்கு அப்படின்னு மச்சான் அப்படின்னே நீ மூடு நீ என்னமோ சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது வாய மூடுன்ட்டு நீங்கள் கத்துறீங்களா புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் தோளில் தட்டிட்டு வண்டியில் அப்படி போயிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக அந்த இடம் வந்துடுச்சு. இப்படி வண்டி வந்துட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கு அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்குறா. பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் வண்டியை விட்டுட்டு இறங்கிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்களா. அங்கே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி போயிருப்பீங்கன்னா கீழே வந்துட்டு காக்கி பேண்ட் போட்டு மேலே வந்துட்டு நார்மலாக ஒரு ஷர்ட் போட்டு தான் போயிருந்துருப்பீங்களா. நம்ம ஃபார்மல் ஷர்ட் இருக்கும்னா அந்த மாதிரி வந்துட்டு போட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் அப்படி வணக்கம்மானே இல்லை இருக்கட்டும்னு இல்லை இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்ன்றாங்க. நீங்களும் சரி தலையாட்டே வரீங்களா. உங்கள் ஃப்ரெண்டு மக்கள் வந்து மச்சான் மாசாக இருக்க கூலாக இருக்க மச்சான் ஆரா ஃபார்மிங் பண்ணுற அப்படின்னு நீ மூடி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம தனியாக வேலையில் வந்துட்டு கெத்து காமிச்சா ஓகே. இந்த மாதிரி ஒரு கிறுக்க கூட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கே சிரிப்பார். ஏன்னா நம்மளை மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு இருப்பார், நம்மளும் அந்த மாதிரி தான், நம்மளுக்கே எப்படி மரியாதை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைக்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவன் வந்துட்டு சிரிச்சிட்டே போயிருக்காங்க 2 பேரும். ஆனால் வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு சௌமிக்கு சந்தோஷம் தான், பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்துட்டு ஒரு மாதிரி மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் இது இவ ஏரியா கிடையாது, இவ சர்க்கிளில் வரல, இருந்தாலும் வந்துட்டு இவளை ஒரு மாதிரி நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாங்களேன்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும்ல, தோடு, செயின், ஒட்டியானம், காசு மாலை அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி மைண்டு மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சௌமி வந்துட்டு பார்த்துட்ருக்கான். மச்சான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோடனே என்ன பண்ண போகிறோமா, ஒரு தோடு வாங்குவோம், அப்புறம் ஒரு வளையல் வாங்குவோம், அவ்வளோதான் நான் சாவடிச்சிருவேன், ஒழுங்கா என் கூட வா அப்படின்னே அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு என்ன சொல்லிவிட்ட அந்த கோல்டு சிஇஓ வந்துட்டு ஒன்றை வந்துட்டு டேட்டை கூப்பிட்ருக்கணுன்னே மூடி வாய அப்படின்னே எதுக்கு பயப்படுற, இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல ஊருக்கே நீ புருஷே அவன் பொண்டாட்டின்னு. கர்மம், அவர் புருஷே நீ பொண்டாட்டின்னு அப்படியே பார்க்குற வாய மூடு. என்ன உன் புருஷனை பற்றி தப்பாக சொன்னே கோவம் வருதா, நீ மூடு, நீ என்னை பற்றி சொன்னதுனால தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு. நம்புற மாதிரி இல்லையே, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையோ. உங்கள் புருஷனை பற்றி தப்பாக பேசுனா அடிப்பீங்களா, போலீஸ்காரம்மா என்ன அப்படின்னோடனே மூட்டு வா அப்படி சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு போனீங்க. அப்போது வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நிறைய தோடெல்லாம் வெளியே வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. வா அங்கே தோடு இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அப்போ அவங்க வந்துட்டு பார்க்குறீங்க நிறைய தோடு இருக்குது. உங்களுக்கு அந்த தோடெல்லாம் பார்த்தோன்னே வா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்னதான் பையன் ஒரு போலீஸ் அந்த மாதிரி ஒரு மேன் டாமினேட்டட் ஃபீல்டை வந்துட்டு வேலை பார்த்தாலும் என்னதான் நான் அந்த சின்னதாக ஒரு ஃபெமைன் இருக்கும்ல, ஃபெமைன் டச் வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. வா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி போட்டலாம், அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசையாக பார்த்துட்டு இருக்கீங்களா. இவன் வந்துட்டு அப்படி என்ன மாதிரி தோடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ திடீர்னு பார்க்குறீங்க. இவ பார்த்தா ஒரு மாதிரி வீடியோ எடுக்கிறான். என்னடி பண்ணுற அப்படின்னோடனே இல்லை மச்சான், நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு ஒரு டேட்டுக்கு வந்திருக்கோன்னே. சரி அதான் வந்துட்டு விலாக் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன மயிரை வேணா எடு, தோடு என்னான்னு சொல்லு அப்படின்னோடனே
என்னது மாதிரி தோடு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி தெரியாத மாதிரி கேட்குறா. ஆமாம் மச்சான், சாரீ வந்துட்டு என்ன கலர் அப்படின்னோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு வேலை லைட்டாக இருக்குது. என்ன மச்சான் வைக்கமா அப்படின்னே, ஒரு ஈர வெங்காயம்ல ப்ளூ வித் ஒயிட் அப்படின்னோடனே, ஃபோட்டோ வச்சுருக்கியா அப்படின்னு, அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ எடுக்க போகிறாளோ இன்னும் ஒன்று ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கியா அப்படின்னே, மூடு ஏதாவது எடுக்கணுன்றதுக்காண்டி கலர் காம்பினேஷனுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்தோடனே, நம்புகிற மாதிரி இல்லை. சரி இருந்தாலும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி நம்புகிறேன் அப்படின்னோடனே அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆசைப்பட்டு ஃபஸ்ட் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்துருந்துருப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதாக சாரினோடனே, நல்லா இருக்கே மச்சான், சூப்பராக இருக்கே இது மாதிரி சாரீ நல்லா இருக்கேன்னொடனே, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு காலர் தூக்கி விடும் தருணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவள் நின்று சிரிச்சிட்டே இருக்கா. உடனேன்ட்டு அவள் சிரிக்கிறத பார்த்து, எதுக்கு பண்ணி தேவையில்லாமல் சிரிச்சிட்ருக்கேன், வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு என்ன மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி சரி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு இந்த இதுக்கு என்ன கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோடு பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணிட்டு இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்படின்ட்டு இவ என்னமோ யோசிச்சு அதுக்கு மேட்சிங்காக தான் ஒரு தோடு பிக் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 தோடு எடுக்கிறா. அந்த தோடை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னே, நல்லா இருக்குது அப்படின்னே, தெரியும் என் டேஸ்ட் எப்போயுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கணுன்னே, நீ மூடு வா போகலாம் அப்படின்னோடனே, அவ்வளோதானா அப்படின்னோடனே, இன்னும் 2 3 கூட வாங்குடி அப்படின்னோடனே, எனக்கு காசு இல்லைன்னொடனே, பச்சையாக பண்ணாத, எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறேன், எவ்வளோ காசு வரும், காசு இல்லைன்னு அல்ப மாதிரி பண்ணாதோடனே, தேவையில்ல ஒரு தோடு வாங்கியாச்சுல போதுவா அப்படின்னோடனே, ஸோ நீ கஞ்ச பிசுனாரி நாய் மாதிரி தான் பண்ணுவேன், நானே உனக்கு வாங்கி தரேன்னு, வேணாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் நான் போடவும் மாட்டேன் அப்படின்னோடனே, அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி சௌமி டீப் ப்ரீத் வர்றதை பார்த்தோன்னே, சரி சரி வாங்கி தோல அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 3 தோடெலாம் வாங்கிட்டு அங்கே அந்த அண்ணாட்ட பே பண்ணிட்டு வராங்க. அவங்களும் வந்துட்டு தேங்க்யூ மேடம் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் வரீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு தேங்க்யூ மேடம் அப்படின்னோடனே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இமிடியேட் பண்ணி காட்டுறாளா. நீ மூடு எதுக்கு கிண்டல் பண்ணுற அப்படின்னே, இல்லை மச்சான் அப்படி இருக்குது, அப்படி ஒரு மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு எப்படிதான் இருக்குது எல்லாம் என்ன பார்த்து மரியாதை சொல்கிறாங்க. அது உன் கூட வரும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. நான் தனியாக வந்தால் கூட எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது, இப்போ உன் கூட வரும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னே, கடவுளே இந்த கருமத்தில் என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று என் தலையில் எழுதி உள்ளது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌமி சொன்னோன்னே, அப்படின்ட்டு கையாலே வந்துட்டு வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா நல்லது சொன்னால் என்னையே நீ பார்த்து மூடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னோடனே உங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு. சரி வந்து தோலை அப்படி சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க எங்கே போகலாம் அப்படின்னோடனே, வா நம்ம அடுத்து இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கே அப்படின்னு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து வந்துட்டு இந்த ஹேர் பின் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. எதுக்குடி அப்படின்னே, அதுக்காண்டி அப்படியே சும்மாவா பின்னிட்டு போவா அப்படின்னே, இதெல்லாம் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ரெடி நான் போடுவேன்னு கூட தெரில அப்படின்னே, செருப்பு பிஞ்சிடும் வாங்கி கொடுக்குறதுன்னா வெட்டியாக ஷோகேஸில் வைக்கிறது தான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஒழுங்கு மறுவாது இதெல்லாம் போடுறதுன்னா விளக்க மாற்ற கொண்டே அடிப்பேன் அப்படின்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு லப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து வா போகலாம் அப்படின்னே, என்னடி என்னோட நீ என் டேட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்க அப்படின்னோடனே, அவள் அப்படியே போனவ டக்குன்னு அப்படியே திரும்பி பார்த்து, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னே, இல்லை ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொன்னேன்னொன்னே, இல்லை இல்லை உன் டேட்டுக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொன்னேன்னொன்னே, அப்படியே வந்துட்டு இல்லை அப்படின்னு, ஏய் அப்போ நீயே அதை டேட்டுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு,
இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நடக்க ட்ரை பண்ணுறாள். சொல்லு 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 சொல்லிட்டு கையை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கா. அடி சனியனே தொங்காதடி, இங்கே பப்ளிக் பிளேஸில் இருக்கணுன்னே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு கையை விட்டுட்டு அப்புறம் பொறுமையாக நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ எடுத்து ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு தோடு வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளிப்ஸ் வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் நெக்லஸ் அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னவோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த செயின்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் இருக்குன்னா அங்கே போயிட்டு ஒரு செயினும் வாங்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா போகிறீங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தா ஒரு பேங்கிள்ஸ் அந்த கடைக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா அழகழகாக நிறைய கண்ணாடி வளையல் இருக்குது, ஆக்சிடைஸ் பேங்கிள் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வாவ் அப்படின்ற மாதிரி வாயை பிளந்து பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மச்சான் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்குது, சும்மா அள்ளுது அப்படின்னே. ஆமாண்டி செம்மையாக இருக்குவார் அப்படின்னே. ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது, என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னே. நமக்கு கிளாஸ் பேங்கிள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்குறீங்களா. அவன் வந்துட்டு பார்க்குறா கிளாஸ் பேங்கிள் அப்படின்னோடனே. ஏன் நல்லா தானே இருக்கும் அப்படின்னே. சரி சரி அப்படின்னோடனே எது என்ன அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரெயின் ட்ராப் எடு அப்படின்னோடனே. சரி ரெயின் ட்ராப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் ட்ராப் எடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறேன் வெல்வெட் இந்த மாதிரிலாம் பாருன்னே. இல்லை ரெயின் ட்ராப்பு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ இந்த இதை எடுத்துக்கோ அப்படின்னோடனே. எது கிட்டினோடனே இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் பேங்கிள்ஸ் அதெல்லாம் நிறைய எடுத்துறேன். வேணாண்டி சும்மா இல்லை தானே போகிறேன்னே. சும்மா வெளில போகலை, சிடுமூஞ்சி சிஓட டேட்டுக்கு போகிற அப்படின்னே. அப்படியே வயன் முறைச்சி பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னே. என்ன சொன்னேன், டேட்டுக்கு போகிறோன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னே. ஓ ஓ ஐசி, இப்போ உங்கள் வீட்டுக்கார நான் தப்பாக பேசினோடனே நான் மொர்ச் பார்க்குறீங்களா அப்படின்னே. அப்படி சொல்ல அப்படின்னே. இல்லை அப்போது நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேய் அப்படின்னே. அப்படி இல்லடி அப்படின்னே. ஓ இப்போ உங்களுக்கு வீட்டுக்காரெலாம் வந்தோடனே நாங்களாம் கண்ணுக்கு தரல, சரிம்மா ரைட்ரா மூடுன்ட்டு நான் மூடிக்கிறேன் அப்படின்னு. அதையே சொல்லாத அப்படின்னு. இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அது சரியாக வராது மேடம் அப்படின்னே. பார் சாமி செவிட்ட சேர்த்து நல்லா அடி அடிச்சேன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் மண்டை நல்லா கரெக்டாகிடும் ஓகேவா அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு சரி இந்த பேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அஃப்கோர்ஸ் பானிபூரி கடை இருக்குது. பானிபூரியை பார்த்தோன்னே நாய் மாதிரி 2 பேர் நாக்க தொங்க போட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கும்போது சரி வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ போகிறீங்களா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரு பிளேட் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்துட்டு ஒரு பானிபூரி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஒரு கடையில் வந்துட்டு வெளியெலாம் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு போய் பார்க்குறீங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது, ஃப்ளோரல் ப்ரிண்ட் போட்டு அந்த மாதிரி நல்லா லாங் டாப்பில் வந்துட்டு நல்லா ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா அப்படி பார்க்குறீங்க. வாவ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சௌமி வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்குறாள். அப்படியே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் அந்த ட்ரெஸ்ஸு ரெண்டுத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு இது ட்ரெஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு இது 1000 ரூபா அப்படின்ட்டாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஆத்தாடி 1000 ரூபாயா அப்படின்ற மாதிரி கண்ணு அப்படியே உருட்டிட்டு பார்க்குறீங்களா. சௌமியே பார்க்குறா, என்னது 1000 ரூபாயா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் மேடம் பேர் நல்லா லாங் டாப்பில், ஸோ அதனால தான் துணியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அப்படின்னோடனே. அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கேருந்து நகண்டு வந்துட்டிங்களா. அப்போது சொல்கிறா, இதுக்கு தான் மச்சான் வளரக்கூடாதுன்றது, இங்கே பாரு 1000 ரூபாயா, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு 600 ரூபாயிலையும் முடிஞ்சிடும் அப்படின்னோடனே. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, உண்மை தாண்டி இப்போ தாண்டி தெரியுது வளர்கிறதுக்கான பிரச்சனை. அடி 1000 ரூபா கொடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க அப்படின்னோடனே. சீ வாங்க உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னவா வாங்குவோம் அப்படின்னே. வேணாம்
அது என்னத்த வாங்கிட்டு அப்படின்னே, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பேசாமல் நான் கூட வாங்கி தரேன்டி அப்படின்னே, ஏச்சி இப்போ வாங்கி மட்டும் என்ன பிரயோஜனம்? நான் அதை போட போகிறேன்னா எப்பயும் போட போகிறதில்ல, எதுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னே. இல்லடி உனக்கு பிடிச்சிருந்தா கூட வாடி அப்படின்னே. இப்போ நான் யாருக்கு போடணுன்னு, யாரை இம்ப்ரெஸ் பண்ணால் நான் போட போகிறேன்? இங்கே பாரு, நான் காலைல வந்துட்டு வேலைக்கு போனேன்னா பேண்ட்டு சட்டையில் போவேன், அப்படின்னா யூனிஃபார்மில் போவேன். சாயங்காலம் வீட்டுக்கு வரேன்னா அப்படியே ஒரு பைஜாமாவில் வந்துட்டு ஒரு டிஷர்ட் பேண்ட்டில் தூங்கிட்டு நான் வாட தூங்க பார்ப்பேன். இதுக்கு எதுக்கு நான் சுடிதார் வாங்கணும்? நான் வெளியும் போக போகிறதில்ல அப்படின்னே. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு கடையில் நிறைய இந்த குட்டி குட்டியாக வந்துட்டு கீச்சன் இந்த மாதிரி க்யூட்டான பொருள்லாம் நிறையா இருக்கா. நீங்கள் அந்த கடைக்குள்ளே போயிட்டீங்க. வா மச்சான் இங்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்துட்டு இரு மச்சான் எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன்னொடனே. என்னாச்சு அப்படின்னே. வேலையில் கூப்பிட்றாங்களான்னே தெரில, அதான் என்னன்னு தெரில, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு சரி நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே போயிட்டீங்க. இந்த சைடு சௌமி வந்துட்டு ஓரமாக வந்துட்டு, என்ன பாஸ் பிரச்சனை, நாங்கள் தான் வந்திருக்கோன்னு தெரியல, அப்புறம் என்னத்துக்கு ஃபோன் பண்ணி நெய் இருக்கீங்கன்னு அவரோடய பார்க்குறாரு. ஏம்மா அப்படின்னு. என்னப்பா சொல்லுங்கள் வேம்மா, இங்கே வேலை இருக்குங்க, நாங்களாம் சும்மா உட்காந்துருக்கோம் உங்கள மாதிரி அப்படின்னு. ஏய் நீ ஓவராக பேசுகிற அப்படின்னு. ஆமாம் ஓவராக பேசணுமா, சரி பரவாயில்ல பேசுவோம் அப்படின்ட்டு. சரி பாஸ் சொல்லுங்கள் என்னது, நாங்கள் சும்மாவாக இருக்கோம் அப்படின்னே. இல்லை போயிட்டிங்களா அப்படின்ட்டு கேட்க தான் பண்ணேன் அப்படின்னே. அதான் பார்த்தீங்களா மாடியிலன்ட்டு நான் கூட டாட்டா சொன்னேனே, டாட்டா அப்படின்னு சொன்னேன்னொடனே அப்படின்ட்டு ஒரு திணறாரா. என்னப்பா சதத்தையே காணா அப்படின்னே. அப்போ போயிட்டீங்க சரி அப்படின்னே. சரி பாஸ் அப்போ ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னே. சரி இல்லை எதுக்கு ஃபோன் பண்ணா, நான் வந்துட்டு வாங்குறதுக்கு அமௌண்ட் அமுச்சுட்ருக்கேன், உன்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு க்ரெடிட் ஆகிடுச்சு, நீ போய் பாரு அப்படின்னோடனே. என்ன பாஸ் சொல்கிறீங்க அப்படின்னே. ஆமாம் அமுச்சு விட்ருக்கேன் பாரு அப்படின்னோடனே. பாஸ் உங்களை மாதிரி ஒரு பாஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னோடனே. தெரியும் எனக்கும் அப்படின்னோடனே. ஐயா அதுக்காண்டி ரொம்ப சிரிக்காதீங்க, பாஸில் வேணால் நல்லா கரெக்டாக தான் இருக்கீங்க, ஆனால் மித்த விஷயத்துலலாம் அப்படின்னோடனே. நீ வாயை மூடு, உனக்கு காசு அனுப்பிச்சிட்ருக்கேன், அதை பார்த்து என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணுன்னே. என்னது பொண்டாட்டியா, இது எப்போ நடந்துச்சு பாஸ் சொல்லவே இல்லை, உங்களுக்கு பொண்டாட்டிலாம் இருக்கா அப்படின்னே. இங்கே பாரு சாமியே, என் பொறுமைக்கு ஒரு எல்லை தான் உண்டு, நீ ஓவராக பேசுகிற, நீ பேசுகிற பேச்சுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னே. இல்லை பாஸ் நீங்கள் ஏன் அதை தப்பான விதத்தில் எடுத்துக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பொண்டாட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு ஒரு இதில் தான் நான் கேட்குறேன், ஒரு அக்கறையில் கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனப்பே தெரியல, அதான் சரி இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இவ்வளோ மெமரி லாஸ் பேஷண்ட்டாக வேறு இருந்திருப்பீங்களோன்னு தெரில, அதனால தான் கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ், தப்பாக நினைக்கலாம் கூடாது அப்படின்னு. சரி வை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டாரு. அவருக்கே தெரியுது சரி கொத்தி காட்டுறா, இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக காசை மட்டும் அமுச்சு விட்டு வந்துட்டார். இந்த சைடு அக்கௌண்ட்டில் எடுத்து பார்த்தா ஆத்தாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காசை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு இருக்கும்போது இவ கத்துறா, என்னடி பிடுங்கிட்டு இருக்க அப்படின்னே. பேசிகிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னோடனே. சரி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப வந்ததுக்கப்புறம் சரி என்ன வாங்கிட்டியா அப்படின்னே. இந்த பார்த்துட்ருக்கேன் அப்படின்னே. என்ன பார்த்துட்ருக்கேன், இங்கே பாரு இந்த கீச்செயின் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன். ஐயா கீச்செயினுக்கெலாம் வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவள் தெரியும் பார்த்தா அந்த கீச்செயின்லாம் உண்மையிலே அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னே. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, கேவலமாக பண்ணாத அப்படின்னே. நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், அப்புறம் நான் சொல்லும் போது மட்டும் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2-3 இதெல்லாம் பார்க்கும்போது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சன்லாம் எடுத்துகிட்டு அதை நீ வச்சுக்கோ அப்படின்னே. எதுக்கு அப்படின்னு. இரு அப்படின்னு சொல்லிட்டு பைக் சாவியை வாங்கிட்டு அதில் மாட்டிக்கிட்டு இங்கே பாரு நீ நானும் கப்புள் கீச்சன் வாங்கியிருக்கோ அப்படின்னே. அப்படியே பார்க்குறீங்க சௌமியை பைத்தாளா அப்படின்னே. என்ன மச்சான், ஓ எனக்கு இப்போ தான் புரியுது, நீ கீயை கொடு அப்படின்னே. என்னடி அப்படின்னு. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரோட கப்பிள்ஸாக போடணுன்னு ஆசையாக இருக்கும், நான்லாம் யார் வெறும் ஃப்ரெண்டு தானே,
கொடுங்க கொடுங்க, ஃப்ரெண்டு கூட கிடையாது, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னே. ஏச்சி சனி போய் தலை இந்த பக்கம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது நச நசன்னு சொல்லிட்டு நான் அவன் முதுகில் ஓங்கி ஒரு குத்திட்டு வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறீங்களா. அவன் வந்துட்டு சனி அதுக்கு குத்தாமல் சொல்லி தொலைய வேண்டியதான், இதுக்கு இவ்வளோ இப்படி குத்துட்டான்ட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு அவன் முதுகில் ஒரு குத்திட்டு அதுக்காண்டி குடிச்சுட்டு குத்துங்க அப்படின்னே, அதுக்காண்டி நீ திரும்ப குத்துங்க அப்படின்னு நீ தானே ஆரம்பிச்சானே, ஏச்சி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சிட்டு எழுதிட்டு போகிறீங்களா. அவன் வந்துட்டு விட்டுரு என் கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு இழுத்துட்டு போகும்போது சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சும்மா சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றுலன்ட்டு தலையாட்டிட்டே போகிறீங்க. அவங்களும் சரி போலீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னதுக்கப்புறம் நம்ம என்னதான் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ற பழங்க இருக்கவங்களாம் போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு சில கடைகள்லாம் தெரியுது, ஸ்நாக்ஸ் கடை. அங்கே போயிட்டு இப்படி ஜூஸ், ரோஸ் மில்க் குடிக்கிறது என்ன, அங்கே என்னென்ன இருக்கோ எல்லா ஸ்நாக்ஸையும் ஒவ்வொன்றா வாங்கி தின்னுட்டே போகிறீங்க. பொருள் வாங்க வந்ததும் இந்த ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் வாங்க வந்தது தான், அது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக திங்கிற பொருள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்களே, எதுக்குடி அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு டாப் பார்க்கலான்ட்டு இருந்தேன், வேலைக்கு போகிறேன்னா ஒரு மாதிரி எல்லாமே சூப்பராக போட்டு வரேங்க, நான் மட்டும் தான் கொங்காணி மாதிரி போட்டு வரேன் அதான் அப்படின்னோடனே. அப்படியா என்ன சொல்கிற அப்படின்னே. ஆமாம் எல்லாம் என்ன வீட்டுக்காரு நல்லா காசு தராரு போல, நல்லா காஸ்ட்லியாக போட்டு வராங்க இப்படி அப்படின்னே. அப்படியே பார்த்து சரி வா அப்படின்ட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு இப்படி டாப்ஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு சில டாப்லாம் வந்துட்டு எடுத்து போகிறாங்க, இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்களும் அந்த மாதிரி டாப்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 டாப் வாங்குறேன் ஓகேன்னும் போது, இல்லை நீங்கள் இன்னும் டாப் எடுத்து போடணுன்னே பார்க்குறேன். ஏய் 2 டாப் போதும் அப்படின்னே. நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 டாப் எடுத்து போகிறாங்க. மொத்தமாக நீங்கள் ஒரு 3 டாப் வாங்கி கொடுக்குறீங்களா. அவன்ட்டு பார்க்குறேன், இவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னே. அது எதுக்கு ஆனால் சரியில்லை, அவங்க மட்டும் இது பண்ணுறாங்க, இப்போ வந்து சொல்கிறேன் அவங்களாம் நல்லா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி லூஸு மாதிரி போயிருக்கேன்ட்டு அப்படின்னு. அது அப்படி இல்லை, சரி நம்மளும் எவ்வளோ நாள் தான் கிறுக்கு மாதிரி தர்றது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போவோமேன்ட்டு தான் இப்போ யோசிச்சேன் அப்படின்னே. அதுக்காண்டி 2 வாங்குவேன், இன்னும் 2 வாங்கவா அப்படின்னே. போதும் 5 டாப் இருக்குல்ல பார்த்துக்கலாம், இதுவே அதிகம் தான் அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பில் போட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எதுவும் நீ டாப் எடுக்கலையா அப்படின்னோடனே. டாப்பு வேணாம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னோடனே. எதுக்குடி அப்படின்னோடனே. என்னத்தை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உன் ஆசைக்கு வந்துட்டு நம்ம போய் டிஷர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னோடனே. எதுக்குடி அப்படின்னு. நீ வேறு டிஷர்ட்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு இல்லை அதான் அப்படின்னு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு டிஷர்ட் பேண்ட் நைட் பேண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு டிஷர்ட் எப்படி தூக்குறீங்களா அப்படியே பார்த்து இது பண்ணுறீங்க. அவள் வீடியோ எடுக்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு காட்டுறீங்களா. என்னடி அப்படின்னு. இல்லை நம்ம பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கல, அட்லீஸ்ட் பிங்க் கலரில் டிஷர்ட் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சுற்றி பார்க்குறீங்களா. ஒன்று சௌமி பார்க்குறா. என்னடி ஆச்சு உனக்கு, பிங்க் கலர் இப்படி வெறி கொண்டு பார்த்துட்ருக்க அப்படின்னு. தெரிலடி நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி பாரு அழகாக இருக்கேன்னா அப்படின்னே. நீ அழகாக தான் இருக்க ஆனால் பிங்க்கு கலர் வச்சிட்ருக்கேன்னொன்னே. இது பிங்க் இல்லை இது பேபி பிங்க் அப்படின்னே. பைத்தியக்காரி அதுவும் பிங்க்கு தானே அப்படின்னே. எப்போலேருந்து உனக்கு பிங்க் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே. தெரில நல்லா இருக்குல்ல அதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிங்க் கலரு அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த லைட்டான ஷேட்ஸ் இருக்கும்ல அந்த கலரில் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அவள் பார்க்குறா எப்போலேருந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்த அப்படின்னு. தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா கலர்லேயும் வந்துட்டு பைஜாமாஸ் அந்த மாதிரி நைட் டிஷர்ட்ஸு பேண்ட் அந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டு சரி அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னே. சரி அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி மூஞ்சியே பார்த்துட்ருக்காளா, என்னடி பார்க்குற அப்படின்னே. சரி நாளைக்கு சேலை ரெடி ஆகிடுச்சு, அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. கிளிப்ஸ்லேருந்து உச்சந்தலையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். செருப்பு என்ன ஷூவையாக போட்டு போவ அப்படின்னே. அப்படியே பார்க்குறா. ஆமாம்ல நம்மக்கிட்ட செருப்பு இல்லையோ அப்படின்ட்டு. சாமி அப்படின்னே. போட்டு போ நல்லா பிச்சைக்காரி மாதிரி இருப்ப, என்னடி என்னென்ன வாங்கணுன்ட்டு நல்லா யோசிச்சு வைன்னு தானே சொன்னேன்னொன்னே. யோசிச்சு வைக்கவா அப்படின்னத்துக்கு உன்னைய கூட்டம் வந்திருக்கேன், யோசிச்சு வச்சு நீ வாங்கி தர்றது தான் உன்னை கூட்டம் வந்தேன், சும்மாவா உன்னை என்னென்னு வேடிக்கை பார்க்க கூட்டம் வந்தேன்னொன்னே. அது சரி வந்து தொலை மறந்துவிட்டு நல்லா வந்துட்டு நல்லா சமாளிக்கிறவா அப்படி சொல்லிட்டு செப்பல் வந்துட்டு பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறீங்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு.
என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரங்க பார்த்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னே இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்னே இல்லை உட்காருங்க செப்பல் அப்படி பார்க்க தானே வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் காட்டுங்க இந்த மாதிரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 9 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோடனே அவங்க பார்த்து ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செப்பலையும் வந்துட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி செட்டே ஆகாத மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது நல்ல மாடலாக இருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு ஒரு செப்பல் எடுக்கிறீங்க. செம்மையாக இருக்குது அப்படியே பார்க்குறீங்க செம்மையை எப்படி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னே அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு இது காட்டுங்க அப்படின்னே இவளுக்கு என்னென்னா 7 அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க ஏன்னா 7ஆம் நம்பரா சரி அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு சிரிக்காத 7லாம் கிடையாது ஆனால் 8 காட்டுங்க அப்படின்னோடனே என்ன 8ன்ற நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னே வளர்ந்துட்டியா வளர்ற வயசாடி இது அப்படின்னு இல்லை உண்மையிலே இப்போ நான் 8 தான் அப்படின்னே சரி பண்ணதப்போ அண்ணா நீங்கள் 7 அண்ணா நீங்கள் 8லே காட்டுங்க அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 7ல் 1 8ல் 1 எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வைக்கிறாங்க. போட்டு பாருங்க அப்படின்னோடனே 7 தான் இவளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணுன்றக்காண்டி 7 போட்டால் 7 பத்தலை 8 போட்டால் 8 பத்துது. எப்படி நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க என்ன மச்சான் வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சைஸ்லேயே எனக்கு செப்பல்ஸ் காட்டுங்க அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு 8ஆம் நம்பர்லேயே வந்துட்டு செப்பல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. எடுத்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு சரி அப்படின்ட்டு பார்க்கும்போது அவளுக்கு எந்த செப்பலுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு செப்பல் காமிச்சு அந்த செப்பல் அப்படின்னோடனே அவங்க எடுத்து போடுறாங்க. அது பார்க்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலாம். சரி அப்போ 2க்கு பில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒரு சாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்ஸ் வந்துட்டு தராங்க. ஷூ பாலிஷ் இருக்கா அப்படின்னே ஷூ பாலிஷ் இருக்குங்க மேடம் அப்படின்ட்டு ஷூ பாலிஷ் எல்லாமே வாங்கிட்டு இது பண்ணிட்டீங்க. அவள் பார்க்குறா என்னடி அப்படின்னே என்னடி எனக்கு ஷூ பாலிஷ் தீர்ந்துச்சு வாங்கணும்னு நினச்சேன் இங்கே இருக்குல்ல சரி வாங்கிடுவோம் அப்படின்னு தான் வாங்கினேன் அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷூ பாலிஷ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஒரு ஷூ கூட வாங்கிக்க வேண்டியதானே ஷூ இருக்கா ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி அப்படின்னே இருக்குது அப்படின்னே சரி நீங்கள் ஒரு ஷூ காட்டுங்க அப்படின்னே எதுக்குடி ஷூ ஐயே அப்படின்னு லூஸு மாதிரி பண்ணாத வேலைக்கு போயிட்டு ஷூ போடாமல் போவியா அப்படின்னு நானே இது கோன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன் எனக்கு எதுக்கு ஷூ அப்படின்னே நீங்கள் ஷூ காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சரின்ட்டு ஷூ காட்டுறாங்க. ஒழுங்கு மறுவாத ஒரு ஷூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னே அது நல்லா இருக்காதுடி அப்படின்னே அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக அவளை முறைச்சி பார்த்தோன்னே சரி வாங்கிக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வந்துட்டு காட்டுறாங்க. நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஷூவெல்லாம் காட்டினோடனே அவளுக்கு ஒரு ஷூ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதாவது கட் ஷூ மாடலில் வந்துட்டு ஒரு ஷூ வாங்கியிருக்கீங்க. அதாவது ஹீல் வச்சு அந்த மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி கட் ஷூவில் வந்துட்டு ஒரு டைப் வாங்கினோடனே போடு அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அப்புறம் வாங்கிட்டு சரி மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னும்போது மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா உடனே வந்துட்டு இல்லை நீங்கள் எனக்கு வந்துட்டு நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டுருக்கீங்க. அவர் பார்க்குறாரு என்னடி அப்படின்னே சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு வாங்கினதுக்கு நீ பே பண்ண உனக்கு வாங்கினதுக்கு நான் பே பண்ணுறேன் பில்லை ஸ்ப்ளிட் போட்டுடலாம் அப்படின்னே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாறி மாறி காசை பே பண்ணிட்டு அப்புறம் வெளில வரீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வா அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னே என்னடி தான் வாங்கியாச்சுல்ல நீ சொன்ன மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாங்கியாச்சுல்ல அப்படின்னோடனே வான்னு தான் சொன்னேன் வேறு தான் சொன்னேன்னா அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த கடையவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளோ சீரெலாம் இல்லடி என்னடி ஒரு நாள் கூத்துக்கு ஏண்டி இவ்வளோ அல்சாட்டியம் பண்ணுற அப்படின்னோடனே ஒரு நாள் கூத்தா இருந்தாலும் கூத்து தானே வா அப்படின்னு சொன்னோன்னே சரி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா பர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கையில் வச்சுக்கிறேன் நீ ஃபோன் அப்படின்னே காசு எங்கே வச்சுக்கோன்னே காசு நான் எதுக்கிட்டே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆமாம்ல உங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப பணக்காரராச்சு காசெல்லாம் தேவைன்னு சாமி வெறியாக்கிட்டு இருக்க அடிச்சேன்னு வச்சுக்கோ மூஞ்சி முதுகு பக்கம் திரும்பிடும் அப்படின்னே ஐயோ அப்பா பயந்துட்டேன் அப்படின்னே
மூட்டு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா போசஸ்லாம் காட்டுறாங்க. அது மாதிரிலாம் நல்லா இருக்குது. வேணாண்டி அப்படின்னோடனே பாருடி அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பர்சஸ்லாம் இருக்குது. அப்படியே க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்தா இது உன் ட்ரெஸ்ஸு கலருக்கு நல்லா இருக்குது வச்சுக்கோ அப்படின்னே அப்படியே வந்துட்டு நீ அந்த பர்ஸையும் பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பே பண்ணிட்டு இவளுக்கு ஒரு பர்ஸ் காட்டுங்க அப்படின்னோடனே எனக்கு எதுக்கு இதுக்கு வாங்கிட்டே இருக்கேன் என்கிட்டலாம் இருக்குது அப்படின்னோடனே இல்லை நீ வாங்கிக்கோ எனக்கு வாங்கி தரலை அப்போ எனக்கு வாங்கிக்கோ அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் தராங்க. பார்த்துட்டு இந்த பர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பில்ஸை வந்துட்டு ஸ்பிளிட் போட்டு நீங்கள் அவள் பே பண்ண அவளோட பர்ஸுக்கு நீங்களும் உங்கள் பர்ஸுக்கு அவளும் வந்துட்டு பே பண்ணிட்டு சரி மச்சான் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. சரி என்ன ஏதாச்சும் பண்ணுதா, வயிறு வலிக்குதா, ஏதாவது பிடிக்குதா, வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. வேணும்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும், நம்ம போய் அங்கே சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னே நீங்கள் அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி மேலேயும் கீழே ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. வயிறு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இவ்வளோ பைத்தியக்காரி ஃபுட் ஸ்ட்ரீட் போகணுன்றா எதிரே தெரியுது. இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு இப்படி தான் மேய்க்கவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்களா. அவன்ட்டு ஒன்றா சேர்ந்து போகிறோம் சாப்பிட்றதுக்கு நிறைய அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டு பாட்டே போகிறாளா. நீங்கள் பார்க்குறீங்க ஏன்டி இப்படி பைத்தியத்தரமாக பண்ணுற, கொஞ்சமாவது நார்மலாக வாடி அப்படின்னே. என்ன சார் என்னடி சொல்கிற, நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது, நம்ம 2 பேரும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய நம்ம 2 பேரும் நல்லா படித்து நீ வந்துட்டு போலீஸ் ஆகிட்ட, நான் வந்துட்டு உன் புடிச்ச கம்பெனியில் எம்ப்ளாயி ஆகிட்டேன் அப்படின்னே. என்ன சொன்னேன் அப்படின்னே, என்னதான் இருந்தாலும் உண்மைதானே அப்படின்னே. சரிவா அப்படின்னே. என்ன மச்சான் உன் புருஷன் சொன்னோன்னே எனக்கு வெக்க வருதானே அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கொடூரமாக முறைச்சி பார்க்குறீங்களா. கோவம் வருதா, சரிவா போகலாம் வா, ஒன்றா சேர்ந்து போகிறோம் சாப்பிட்றதுக்கு நிறையா சாப்பிட அங்கே இருக்குது அப்படின்ட்டு பாட்டே போகிறாங்க. நீங்கள் ஐயோ கடவுளே கரமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. அங்கே நிறையா இருக்குது. உங்களுக்கே போகும்போது டெம்டிங் ஆகிடுச்சு. வா திங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா. வா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய மோமோஸ் இருக்குது, பீட்சாஸ் இருக்குது, பாவ் பாஜி, வடைப்பாவ், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோட அந்த இப்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும்ல. ஃபாரினில் என்ன ஃபேமஸ் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அங்கே இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்து இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா, ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டா தானே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட முடியும். அப்போ தானே வயிறு நிறையும். ஒன்றே நிறையா சாப்பிட்டேன், அதாவது 2 பேர் தனித்தனியாக வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு சீக்கிரமாக நிறைஞ்சிடும். அதனால் ஒன்றை வாங்கி ஷேர் பண்ணி திண்டு போகிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன இந்த அம்மா போலீஸ் மாதிரி தெரியுது ஆனால் இப்படி பண்ணுதுன்ட்டு. ஆனால் அவங்க 2 பேருக்கு கவலையே இல்லை. முன்னாடி தான் வந்துட்டு சாமி நான் போலீஸ் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோன்ட்டு, இப்போ நீங்கள் தான் முன்னாடி ஒரு மட்டி குமார் நடந்து போயிட்டுருக்கீங்க. அவள் பார்க்குறா என்னையை சொல்லிட்டு போகிறா, பரவாயில்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் கூட வந்துட்டு நல்லா திங்க ஃபோட்டோ எடுக்க இதே தான் மாறி நடந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கா, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஐயோ பேசாமல் நம்ம இந்த சைடே வண்டி நிப்பாட்டி இருந்துருக்கலாம் போலடி, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஆமாம் இப்போ எப்படி அப்படி நடந்து போகிறது அப்படின்னு தெரியல, ஊர்ந்து போனால் கூட போக முடியாது போல், அந்த அளவுக்கு தின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வேறு ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாத்தையும் தின்னு வச்சுருக்கீங்க. ஐயோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ட்டு சௌமி சொல்கிறாளா. நீங்கள் பார்க்குறீங்க என்னடி அப்படின்னு, இம்புட்டுக்கு தான் தின்னு வச்சுருக்கோமே, எதுவும் அப்செட் ஆயிடாதில்ல வயிறு அப்படின்னு வாயை வச்சுட்டு சும்மான்றடி, நாளைக்கு நான் வேலைக்கு வேறு போகணுன்னே. ஆமாம்ல நீ டேட்டுக்கு வேறு போகணுமோ அப்படின்னே நீங்கள் அப்படியே அவ்வளோ முறைச்சி பார்க்குறீங்க. வேலைக்கு தானே சொன்னேன் அப்படின்னே, என்ன டேட்டுக்கு நாளைக்கு நீ போகலையா அப்படின்னே.
போகிறேன். அதான்டி எனக்கு பயமாக இருக்குது. நீ வாடகை தின்னுங்கன்னு தொலைஞ்சு அது வயிற்று அப்செட் பண்ணிட்டு உன் வீட்டுக்கார என்னை போட்டு கொல்றதுக்கா நீ தான் கூட்ட போயிட்டு இப்படி பண்ணிட்டேன்ட்டுன்னே. பாரு அவரெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை. அப்படியா தெரியலையா சந்தோஷமா நாளைக்கு போய்க்கலான்னு தான் சொல்லுவாரே தவிர அவ்வளோ சீன்லாம் அவர் கிடையாது அப்படின்னோடனே யாரு கண்டா அவங்க அன்பு காதல் மனைவி வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா அப்படியே துடிச்சு போயிட்டாருன்னா அப்படின்னே காதல் மனைவி காமெடி பண்ணாத. ஐயோ நானே வயிறு வலிக்க இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு சோடா கடை தெரியுது. மச்சான் வழி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னே. என்ன அப்படின்னே அங்கே பாரு தூரத்தில் ஒரு சோடா கடை தெரியுது. அதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு செரிமானம் ஆயிரும்னே. உண்மையாலே செரிமானம் ஆகுமா இல்லை அதில் இருக்க கேஸும் சேர்த்து வயிறு ஃபுல்லாக இருக்கிறது கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துருமாடி அப்படின்னே. தெரிலவா குடிப்பான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் போல அதுதான் நம்ம இன்னும் ட்ரை பண்ணலவா நான் போய் ஒன்று வாங்கிட்டு ஷேர் போடுவோம் அப்படின்னே. சரி வாங்கிட்டு வா நல்லா இருக்குது டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஐயா என்னமோ அப்படியே சளிச்சுக்கிட்டு சொல்கிறேன் யாராடா சொல்கிறேன் நானே உன்னை குடிக்கிறேன்னு. நீ வாங்கிட்டு வா அப்படின்னே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இந்தா குடி அப்படின்னு அவள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்புறம் லைட்டாக அப்போ தான் வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி செரிமானம் ஆகுதா இப்போ தான் லைட்டாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பாடா ஃப்ரீயாக இருக்குது சரிவா போகலாம் அப்படின்ட்டு பொறுமையாக நடக்கிறீங்க. ஆமாம் கூட வேகமாக நடந்துடும். நீங்கள் 2 பேரும் அப்படியே பொறுமையாக சுற்றி பார்த்து நடந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு வெளியே பைக் கிட்டே போயாச்சு. அப்படியே பொறுமையாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹெல்மெட்டெல்லாம் போட்டு தலையெல்லாம் கட்டுறதெல்லாம் இல்லை. தலை வீட்டுக்கு தானே போகிறோம் போய் அங்கே போய் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கீழே எப்படி கழட்ட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே அவன் வீட்டில் விடுறீங்க. அப்படியே அவனா சுத்தமாக தாங்கிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அப்படி தூக்கம் சொக்கிட்டு இருக்கு. சரி மச்சான் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாள். நீங்கள் எப்பயும் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை மூடுற வரைக்கும் நிற்பீங்களா? ஸோ அது வரைக்கும் நின்றுட்டுருக்கீங்க. அவள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 படி நல்லா ஏறுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னு நம்ம இந்த படியில் கையை வச்சுக்கிட்டு ஏறும்ல கை காலை வச்சுட்டு நாய்ங்க 4 காலை வச்சு ஏறும் அந்த மாதிரி ஏறி போகிறா. நீங்கள் பார்க்குறீங்க பைத்தியக்காரி என்னடி பண்ணுறனே. போ தம்புல கையை யூஸ் பண்ணிக்கிறேன். காலில் இருந்தால் எப்போ ஏறி நான் மாடிக்கு போகிறது கையை யூஸ் பண்ணால் தான் நான் மாடிக்கு ஏற முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க. இவளுக்கு ஏஞ்ச நிலமை நம்மளும் அந்த நிலமையில தான் போகிறோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பார்த்தா அவள் அந்த மாதிரி 4 காலில் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சரி போயிட்டாரே பாய் அப்படின்றாளா. பைத்தியக்காரி அதை நான் சொல்லணும்னு சரி என்னமோ போ நான் போய் தூங்குறேன் அப்படின்னோடனே சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரௌண்டு ஒரு 8 அந்த மாதிரி இருட்டிடுச்சு. அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா பொருள் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினது கொஞ்சம் நேரம் தான். ஆனால் திங்க போனதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆயிருந்துருக்குமா. அதுக்கப்புறம் சரின்ட்டு நீங்கள் வண்டியை விட்டு போகிறீங்க. உங்களுக்கு வண்டியில் போகும்போதே தூக்கம் சொக்குது. ஐயோ சாப்பிட்ருக்கக்கூடாதோ ஏதோ புது சாப்பாடை பார்த்தோன்னே பண்ணி மாதிரி பாய்ச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு அந்த இதிலலாம் அப்படியே பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு ஒரு 30 போகிறீங்க. ராயல் என்ஃபீல்டை வச்சுட்டு 30 அப்படியே பொறுமையாக ஊட்டிகிட்டு போகிறீங்க. சைக்கிள் கூட ஓவர்டேக் பண்ணிடுமா அப்படியே பொறுமையாக ஊட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு வண்டி நிப்பாட்டுறீங்க. உங்களுக்கு அப்பாடா வீடு வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அதே நிலைமை அப்படி தான் போகணுமா அப்படின்ட்டு இல்லை நம்ம போகக்கூடாது. நம்ம யார் நம்ம போலீஸ் நம்ம அப்படியே மாதிரி ஐயோ போக முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பொறுமையாக நடப்போம்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கும் இந்த மாடிப்படி ஏறுறது பிடிக்கிற க்ரிப்பு அது கொஞ்சம் கல் மாதிரி இருக்குமா. கம்பியெலாம் வச்சுருப்பாங்க ரயிலு. இதில் வந்து ரெயிலிங் வந்துட்டு கல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பொறுமையாக பிடிச்சி அப்படியே பொறுமையாக பிடிச்சிட்டே போயிடலாம். நம்ம அந்த மாதிரி போகவே கூடாதுன்ட்டு பொறுமையாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்பாடான்ட்டு சேரில் உட்காடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் தான் இப்போ தாண்டா கண்ணே தெரியுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அந்த பேகெல்லாம் இருக்குமா அந்த பேகெல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அவளோடது அவள் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உங்களோடதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. காலைல பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும் சரி இப்போயே பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டுலாம் வந்துருப்பீங்களா. அப்படி கொஞ்சம் இப்போ தெளிஞ்சிருச்சு. குளிச்சுட்டு வந்தனால வந்துட்டு கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. அப்போ அப்படின்ட்டு பார்த்தா நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக வருது. அப்படி அவன் என்ன தான் கிண்டல் பண்ணாலும் டேட்டுக்கு அப்புறம்
அப்படின்ட்டு அவங்களுக்கே இது மாதிரி லைட்டாக ஷையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாரீ பாக்ஸ் வந்துட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும், அதாவது நாளைக்கு என்னென்னலாம் போட போகிறோமோ அதுக்கு இப்போயே எடுத்து வைக்கிறீங்க. வேலைக்கு கூட யூனிஃபார்மை நைட்டே எடுத்து அயன் பண்ணி வைக்க அந்தளவுக்கு கூட அதில் இவ்வளோ ஆர்வப்பட்டிருக்க மாட்டீங்க. சாரீ அந்த ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கபோர்டில் தூக்கி வச்சுட்டு அப்போ கதவு மட்டும் அப்படியே நீங்கள் அப்படியே பாய வச்சுட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி லைட்டாக அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி சிரிக்கிறீங்க. சிரித்து முடிச்சு அப்புறம் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு விடிஞ்சு பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு நல்லா தூங்குறீங்க, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே முழிப்பு தட்டினோடனே அப்படியே ஃபோனை தடவிட்டே இருக்கீங்க, எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு லேட்டாக வந்துட்டுருக்கோம், ஒரு 7 மணி அப்படி இருக்கும்ன்ட்டு, ஐயோ சரி இன்றைக்கி வேறு 7 ஆயிடுச்சு, 1 மணி நேரம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ஃபோனை தடவிட்டு இருக்கீங்க. அப்போது இன்றைக்கி எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிடுவோம், 1 மணி நேரம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தடவிட்டே ஃபோனை தேடி இப்படி ஸ்வைப் பண்ணி பார்க்குறீங்க. கண்ணு கலண்டு கையில் விழுந்துடும் போல். அப்படியே டைம் பார்த்தா மணி வந்து 8:45 காட்டுது. ஐயோயோ 8:45 என்னடா அது, நான் தூங்கியிருக்கோம், மாட்டு தூங்கியிருக்கோம் ப்ரோ. ஐயோ லேட் ஆகி போச்சு, ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சுன்ட்டு அப்படியே படக்குன்னு எந்திரிச்சு பாயை ஓரமாக தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்துட்டு உள்ளே ஓடுறீங்க குளிக்கிறதுக்கு. உள்ளே போய்ட்டு கடன்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வெளியே வந்துட்டீங்க. ஐயோ இன்னும் லேட் ஆகிடுச்சு, 9:30 வர 9 மணிக்கு உள்ளே போனவே 10 மணிக்கு மீட்டிங் இருக்கே, அவங்க கொண்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்பி கம் டவுன் பொறுமையாக தான் போகணும், வேகமாக போனால் விழுந்து வந்துருச்சு வாரிடுவோம் அப்படின்ட்டு மணி 8:45 தான் அது. நம்ம 1/4 மணி நேரத்தையும் குளிச்சிட்டோம், பொறுமையாக போகலாம், எல்லாம் அவ்வளோதான் யூனிஃபார்ம் போட்டாச்சுல அப்படி சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நினைப்பே வருது, ஐயோ நல்லா ஒழுக்கமாக இருக்க நம்மளுக்கே இந்த நிலமைனா மாடு மாதிரி இருக்க அவளுக்கு என்ன நிலைமையோன்ட்டு ஃபோன் பண்ணுறீங்க. தலைவி ஃபோன் எடுக்கல. சரி ஃபஸ்ட்டு நம்ம அங்கே ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு நீங்கள் வேகமாக ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் அங்கே உட்காந்ததுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணுறீங்க. சனினே பிக் பண்ணுறேன்றீங்க. ஒரு 5-6 கால் போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு அது சவுண்டே கேட்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு இன்னொரு 2 கால் பண்ணதுக்கப்புறம் ஹலோ யாருங்க, எனக்கு வந்துட்டு யாரையும் தெரியாதுங்க, ராங் நம்பர் அப்படின்றா. பைத்தியக்காரி எந்திரி பைத்தியக்காரி, வேலைக்கு போவேன் நம்மனே. ஸோ என்னாடி 8 மணி தானே, எனக்கு 9 மணிக்கு தான் வேலை, நான் 1/2 மணி நேரத்தில் போயிடுவேன்னு. பைத்தியக்காரன் நாயே, மணி 9க்கு மேலே ஆயிடுச்சுன்னொன்னே இவ டக்குன்னு ஃபோனை பார்த்தா அடா பிக்கால் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையை திட்டுறா. நீ மட்டும் வேலைக்கு போகணும் டேடி, எனக்கும் சொல்லி தர வேண்டியதானே, உன் வீட்டுக்காரன் அந்த கற்று வர அப்படின்னு. பைத்தியக்காரன் நாயே, நான் உனக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலன்னா நான் என்ன பண்ணேன், இப்போயே எத்தனை ஃபோன் பண்ணி எத்தனாவது ஃபோனில் எடுத்துருக்கேன், இப்போ வந்து என்னையே வந்துட்டு கத்திட்டு இருக்க, வாயை உடச்சிருவேன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப பதிலுக்கு கத்துறீங்க. அவன் வந்துட்டு சரின்ட்டு ஃபோனை பார்த்தா நிறைய ஃபோன் பண்ணியிருக்கீங்க. சரி அவள் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருக்கா, நம்ம தான் கொழுப்பு எடுத்து போய் தூங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு சரி வச்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு படன்னு அவளுக்கு காக்கா குளிச்சுட்டு பல்ல கண்டு மணிக்க தேய்க்கிறா, பாயெல்லாம் புண்ணாகுது. ஐயோ இவ கூட இதுக்கு போயிட்டு நம்ம தான் வந்துட்டு பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வாயெல்லாம் புண்ணு. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை நம்ம கண்ட மணிக்க இது பண்ணால் அது இடிச்சுக்கோங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியே ஐயோ தின்னு தொலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அந்த மனுஷன் திட்டு வாங்குறதுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் கிளம்புறா. ஐயோ லேட்டாக இறங்கக்கூடாதுன்னு பார்த்தா மணி 9:30 மேலே ஆயிடுச்சு. 9:10 அந்த மாதிரின்ட்டு அப்படியே பார்க்குறா. அவ்வளோதான் நம்மளை படிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். எல்லாம் பார்க்குறாங்க, என்னடி இந்த லேட்டாக வந்திருக்க, நேற்றுக்கு வெள்ளனா தானே போனோடனே ஒரு அவசரம் அதனால் லேட்டாக ஆகிட்டு அப்படின்னே. அவசரம்னா வெள்ளனால தாண்டி வருவாங்க எல்லோரும், நீ என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கணுன்னே. சாமி ஏன் சாமி, நானே ஒரு நொந்து போய் வந்திருக்கேன்,
நீ வேறு இந்த பொண்ணில் வேலை பார்க்குற மாதிரி சும்மா நிருமா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னோடனே சரி பாஸ் வந்துட்டாரா உடனே ஏன்னா பாஸ் என்ன அந்த மாதிரி சோம்பேறி மாடுன்னு நினச்சியா அவர்லாம் டேப் டாப்பாக கரெக்டாக வந்துட்டார் அப்படின்னோடனே ஐயோ அப்படின்னோடனே போ வாங்கி கட்டுவார்னு கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவார் கிளிப்பார் போய் கிழிச்சு வாங்கிட்டு வா அப்படின்னோடனே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு வந்துட்டு இப்படி ஹேண்ட் வந்துட்டு வராரு மிஸ் சௌமியா அப்படின்னோடனே அப்படியே சௌமி பார்க்குறேன் இந்த வந்துட்டால சித்திரை கூப்பிட்டு அந்த யம தர்மனை பார்க்குறதுக்கு நம்மளை கூப்பிட்றதுக்கு ஐயோ அப்படின்ட்டு இவன் வந்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறா சுற்றி இருக்கவங்களாம் போ உன்னோட எண்டிங்கை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கெல்லாம் வந்துட்டு வெறுப்பு ஏற்றுறாள் சும்மா நீரண்டி அப்படின்னே சரி போ அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ் சௌமியா பண்ணோடனே சொல்லுங்கள் சித்ரா சொல்லுங்கள் மிஸ்டர் ஹேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேங்க சித்ரா கூப்பிட்டான்ட்டு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லுங்கள் மிஸ்டர் ஹேன்னே பாஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு அந்த எம்மதற்கு என்ன அவன் பொண்டாட்டிக்காண்டி தான் பண்ண போனேன் இப்போ என்ன திட்ட போகிறான் ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் வந்துட்டு போ வெற்றிவேல் வீரவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்றுன்ட்டு எல்லாம் வெறுப்பேற்றுறானுங்க பார்க்குறேன் எனக்கு ஒரு காலம் வரும்டா நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே விட்டு இப்படி நாக் பண்ணுறா கமெண்ட் அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது ஒன்றால் முடியும் வாடா அப்படின்னே மிஸ் சௌமியா அப்படின்னு இந்த கூப்பிட்டானா இந்த வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு பாஸ் அப்படின்னே என்ன அப்படின்னே அது அப்படின்னே என்ன இதுதான் உங்களுக்கு வர டைமா பாஸ் நானே கரெக்டாக வரேன் உங்களுக்கு என்ன வேலை என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு என்ன சொன்னீங்க அப்படின்னு என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன் மிஸ் சௌமியா அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் அப்படின்ட்டு சொல்ல வந்தோடனே மூடு நீ எதோ சொல்ல வர எனக்கு தேவையில்லை அமைதியார் அப்படின்னே நீங்கள் தானே பாஸ் காரணம் கேட்டீங்க அப்படின்னே நீ நார்மலாகவே காரணத்தை சொல்லு நீ எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியும்னே பொண்டாட்டி தப்பாக சொல்லிடுவேன்ட்டு உங்களுக்கு இது அப்படின்னு ஆமாம் என்ன அப்புறம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஏன் ஒத்துக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு இல்லை உங்களுக்கு தான் அது வரவே வராதே சுட்டு போட்டாலும் அதான் கேட்டேன் அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு இல்லை பாஸ் கல்யாணத்தப்போ வந்துட்டு ஓப்பனாக லவ்வே காட்டலை இதில் வந்துட்டு இப்போது ஓப்பனாக வந்துட்டு சொல்கிறீங்களா அதை தான் பார்த்தேன் அப்படின்னே சரி என்ன லேட்டு அப்படின்னே அது ஒன்றும் இல்லை பாஸ் சுமார் அப்படின்னே எதுக்கு லேட்டு டக்குன்னு கிராஸ்பாக வந்து சொல்லு அப்படின்னு அது ஒன்றும் இல்லை உங்கள் பொண்டாட்டி நானும் வெளியே போயிருந்தோம் அப்போது கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் லேட் ஆகிடுச்சின்ட்டு அவள் எதுவுமே சொல்ல இவன் பார்க்குறான் என்ன கொஞ்சம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லன்ட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு அதான் பாஸ் கொஞ்சம் அதனால லேட்டு அப்படின்னு அடிச்சே பிறகு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க கிராஸ்பாக சொன்னாங்க உங்கள் பொண்டாட்டினால தான் காரணம் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படி வாங்க வலிக்கு என்னமோ அப்படியே கிராஸ்பாக சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட உங்கள் இதை வந்து என்கிட்ட காட்டிகிட்ருக்கீங்க வாய்ப்பே இல்லை நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதை நேற்றுக்கே அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறாளா சரி ஒரு நிமிஷம் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு அதான்ப்பா சொல்கிறேன் நேற்றுக்கு அவளை கூப்பிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுத்தே இல்லையானே அது நேற்றுக்கு வெளில போ அப்படின்னே சரி சொல்கிறேன் வெறியாகாதீங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னே சரி என்னென்ன வாங்கினீங்கன்னே அதுக்கு உங்களுக்கு அப்படின்னே இன்றைக்கி வேணால் போட்டு வருவா பாருங்க அப்படின்னே சரி அப்புறம் இன்னொரு விஷயம் அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னே என்ன சொன்னேன் அப்படின்னு இல்லை ஒரு தடவை தான் ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தான் அவள் டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னே ஆமாம் அதுதான் சரி ஞாபகம் இருந்தால் சரி அது ஒன்றும் இல்லை அதான் அவளுக்கு என்ன மாதிரி டைப் சுடிதார் பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு காட்டுறது தான் வந்துட்டு சொன்னோடனே என்ன டைப் அப்படின்னே
அடேங்கப்பா! ஆர்வம் ரொம்ப இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ காட்டுறா. பார்த்தா அந்த ஃப்ளாரல் டைப் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓ ஓகே வாங்கிட்டீங்களா? அப்படின்னோடனே அது உங்கள் பொண்டாட்டி வேணான்னு சொன்னானோடனே, அவள் வேணான்னு சொன்னால் அதுக்காண்டி வாங்காமல் வருவேனே. வெயிட் 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 கூல். நான் சொன்னேன் நான் வாங்கலைன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அப்புறம் அப்படின்னோடனே வாங்கிட்டேன். என் வீட்டில் இருக்குன்னு அவளுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பேனோடனே, ஏன் இப்போ கொடுக்க வேண்டியதானோடனே, அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதோட ப்ரைஸை பார்த்துட்டு. அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னு. சரி ஓகே. ஏன் எவ்வளோ ப்ரைஸ் ரொம்ப கூடயா? 10,000 அந்த மாதிரியானோடனே, ஐயா அவ்வளோலாம் இல்லை 1000 ருபீஸ் அப்படின்னோடனே, அப்படின்னே உங்களுக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் நார்மலாக இருக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ் பெருசு தான் அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை மாதிரி தான் அவளுக்கு சுடிதார் இந்த மாதிரி டைப்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எடுத்துகிட்டு வரல, நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, ஏன் ஏன் அவளுக்கு கொடுக்கலையாருன்னே, பாருங்க நான் அது அவளுக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கேன், அவளுக்கு எப்போ கொடுக்கணுமோ நான் அப்போ கொடுத்துக்குருவேன் அப்படின்னோடனே, ஆஹா ஓகே அப்படின்ட்டு சரி. அதான் நேற்றுக்கு வெளில போனோம், அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ வாங்கி கொடுத்தோம். அண்டு அப்படின்ட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது வாங்கியிருக்க வேண்டியதுன்னா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் காசு பார்த்துச்சு அப்படின்னே, ஐயோ அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னோடனே, இங்கே பாரு பாஸ் என்ன பாஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இப்படி ஹேண்ட் வராரா. உடனே வந்துட்டு பார்த்துட்டு அப்படின்ட்டு 2 பேரும் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வந்துட்டு, பாஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பாஸ் அப்படின்னோடனே, எப்போன்னே அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது அப்போது வந்துட்டு சரின்ட்டு பேசி முடிச்சாங்கன்னு, பாஸ் என்ன பாஸ் என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னே, ஹேண்ட் பார்க்குறாரு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு, ஜங்கு கேப் பார்க்குறாரு என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி அவளுக்கு என்ன வேணுமோ பிடிச்சதை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா அப்படின்னே, ஆமாம் என்ன அதுக்கு என்ன பண்ணீங்க அப்புறம் அப்படின்னே, அப்புறம் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணுங்கன்னு. என்ன பாஸ் அவ்வளோ காசு 50,000 அமுச்சு விட்ருக்கீங்க அப்படின்னே ஹேண்ட் பார்க்குறாரு. ஓ அதுக்கு அப்படின்ற மாதிரி சரி 50,000 தான், நான் வெறும் 50,000 தான் அமுச்சு விட்ருந்தேன் அப்படின்னே, பாருங்கள் உங்களுக்கு வேணால் வெறும் 50,000 இருக்கலாம், அது எனக்கு 50,000. எனக்கு நேற்றுக்கு வாங்கினதுலேயே 5,000 கூட வரல, நீங்கள் எனக்கு 50,000 அமுச்சு விட்ருக்கீங்க, மீது 45,000 எங்கள் அக்கௌண்ட்டில் தான் கிடக்கு அப்படின்னே. சரி இதுலாம் இருக்குது அப்படின்னு பாருங்க இவ்வளோ சரி விடுங்க அப்படின்ற மாதிரி அவளே வந்துட்டு நிப்பாட்டிட்டா. அப்புறம் வேறு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது வேறு என்னாச்சு அப்படின்னே, வேறு ஒன்றும் இல்லை பெருசாக அதுவும் நடக்கலை. போனோம், பொருள் வாங்கினோம், ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஸ்டோரி போட்டோம் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு, என்னது புரியல அப்படின்னோடனே, அதான் பாஸ் போனோம், பொருள் வாங்கினோம், ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஸ்டோரி போட்டோம் உடனே ஐயோ அப்படின்ட்டு அவர் இல்லை என்ன ஸ்டோரி அப்படின்ட்டு கேட்டேன் அப்படின்னே, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோம் அப்படின்னே அவர் பார்க்குறாரு, இன்ஸ்டாகிராம்லையா நீயா அப்படின்னே, இல்லை 2 பேருமே தான் அப்படின்னே, ஒயன் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காளா அப்படின்னே, அப்படியே வந்து ஷாக்காகி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஹேண்டே பார்க்குறாரு, ஐயோ என்னையா பொண்டாட்டி இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கான்ட்டு வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக கேட்குற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, ஆஹா அப்படின்னோடனே, சரி சரி ஆமாம் வச்சுருக்கா அப்படின்னே, ஓ சரி ஏன் இல்லை எனக்கு புரியல தெரியாதா உண்மையாலேன்னொடனே, இல்லை அவள் எதுக்கு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்க போகிறா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னே, ஒவ்வா உங்கள் பொண்டாட்டி இருக்கால அவள் சரியான இன்ஸ்டாகிராம் பைத்தியம் அப்படின்னோடனே ஹேண்ட் பார்க்குறாரு, ஜங்குக்கும் பார்க்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்னோடனே,
உங்களுக்கு தெரியாதே, அவள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், அதாவது அவள் வெளியே போனால் இப்போ எல்லோரும் வந்துட்டு பொதுவாக இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெளியே போனாங்கன்னா ஸ்டோரி போடுறதுக்காக வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் அவங்க பொண்டாட்டி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டியே வெளியே போவான். அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் அவகிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட பைத்தியம் பாஸ் அவள்கிட்ட ஐயோ, இதுக்கு நீங்கள் ஒரு முட்டை கொடுத்தீங்க பாருங்க. நல்ல பொண்ணு அவள் வெளியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டியே வெளியே போவாள். எத்தனை இடத்துல அந்த மாதிரி வெளியே போயிருக்கா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன சொல்கிற அப்படின்னே, ஆமாம், அவள் அவள் பேஜில் போய் பார்த்தோன்னா நிறைய போஸ்ட்டை போட்டு வச்சுருப்பாள். எல்லாமே நாங்கள் வெளியே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் கோயில், அதுக்கப்புறம் ஆறு, கம்மா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடம், ஏரி, குளம், கொட்டை என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வெளியே போவோம். ஆனால் வெளியே நாங்கள் காட்டிக்கிறது, நாங்கள் அங்கே போனால் சும்மா கேஷுவலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணோன்ட்டு நாங்கள் சும்மா காட்டிக்கிடுவோமே தவிர, ஆனால் வெளியே போகிறதே ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஆனால் இவ்வளோ போயிட்டு நீங்கள் வந்துட்டு நல்ல பிள்ளை, அதுவும் இன்ஸ்டாகிராம், அவன் வந்துட்டு இப்படி ஒரு ஃபோனை எடுத்து சும்மா இப்படி ஸ்க்ரோல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மணிக்கணக்கு அங்கேயே உட்காருவா. சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, குளிக்க மாட்டா, திங்க மாட்டா, எதுவுமே செய்ய மாட்டா, அப்படியே உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுவா. மணிக்கணக்கு 1 நாள் 2 நாள் கூட விடுங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் பாஸ், உங்கள் பொண்டாட்டி பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியல, அவள் எப்படிப்பட்ட பைத்தியம் அப்படின்ட்டுன்னே. அப்படியா அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாரா. ஏன் நீங்கள் என்னமோ ஷாக் ரியாக்ஷனை கொடுக்குறத பார்த்தா அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமே இல்லை போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, என்ன பாஸ் அப்படின்னே. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு, ஹேன் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் பார்க்குறத பார்த்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனை பார்த்தா ஹேன் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறத பார்த்தா அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராமே இல்லைன்னு சொல்ல போகிறீங்க, என்ன பாஸ் நம்புற மாதிரி முட்டுக்கிடுங்க அப்படின்னோடனே. அப்படியே வந்துட்டு ஹேண்ட் பார்த்துட்டு சொல்கிறார், உண்மையாலே அவர்கிட்ட இல்லைன்னொன்னே. அப்படின்ட்டு ஹேனை பார்த்துட்டு சொன்னோடனே அப்படின்றாரா. என்னப்பா சொல்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் இல்லையா அப்படின்னோடனே. எதுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னே. ரீல்ஸ் பார்க்க, ஸ்டோரி போட அப்படின்னோடனே. அது எதுக்கு பண்ணணும், நான் எனக்கு அதை விட 1008 வேலை இருக்குது. நான் எப்போ வந்துட்டு எந்த ப்ராஜெக்டை பண்ணுறது, எந்த கம்பெனி கூட வந்துட்டு டைஅப் பண்ணுறது, பேட்சப் பண்ணுறது, இல்லை எந்த கம்பெனி நான் டேக் ஓவர் பண்ணுறதுன்ட்டு எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இல்லை நான் ரீல்ஸ் பார்க்குறது தான் எனக்கு நேரம் இருக்கா, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அதெல்லாம் வந்துட்டு சுத்த ஃபூலிஷ் புல்ஷிட்டு, அதை வந்துட்டு நான் பண்ணணும். எனக்கு வந்துட்டு அந்த இது நான் ஸ்க்ரோல் பண்ணுற டைமில் நான் வந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணலாம் தெரியுமா அப்படின்னே. அப்படியே சாமி பார்க்குறா. ஓகே அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல சாமி அப்படின்ட்டு அவரே இப்போ கேட்குறாரா. என்னதுன்னு, உண்மையாலே வா அப்படின்னு. என்ன உண்மையாலே வா, உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கிறது உடனே. இல்லை அது உண்மையாலே இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ இன்ஸ்டாகிராமில் வச்சு அப்படின்னு. அட ஆமாம் பாஸ், உங்களுக்கு தெரியாது என்ன, நீங்கள் அவள் பேஜை பார்த்தாலே தெரியும், நாங்கள் அதே தான் பொழப்பாக வச்சுருக்கோன்னு. எப்படி என்ன இப்படி சொல்கிற, அவள் நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கா, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தா நல்லா படிக்காத பொண்ணுன்னு யார் சொன்னா அப்படின்னு அப்படியே அவர் பார்க்குறாரு. ஆமாம், இப்போது இன்ஸ்டாகிராம்லேருந்து அதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துருவாங்கன்னு நீயே சொல்கிற, அவளே 3 நாள் வரைக்கும் உட்காருன்ட்டு. அப்போ எப்படி படிக்கிற டைம் இருக்கும் பாஸ்? அவள் உட்கார்றான்னா படிச்சுட்டு தான் உட்காருவா. சும்மா ஒரு மெட்டஃபர், ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி அப்படி சொன்னால் நீங்கள் அப்படியே நம்பிடுவீங்களா அப்படின்னு. இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு. இங்கே பாருங்கள் பாஸ், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்க எல்லோரும் வந்துட்டு முட்டாளுங்க கிடையாது. இன்ஸ்டாகிராம் இருக்கிற இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இருங்க பாஸ். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க அறிவாளியும் கிடையாது, இன்ஸ்டாகிராம் இருக்கிற நாங்கள் முட்டாளும் கிடையாது. அது எப்படி சொல்கிறான்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கிற எல்லோரும் இல்லாமல் இருக்கிறவங்களாம் அறிவாளி கிடையாதுன்ட்டு ஜங்குக்கு பக்கம் கை காமிச்சிட்டு, இவன் சைடு இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லோரும் முட்டாளும் கிடையாது இவ பக்கம் கை காட்டுறாங்களா. ஹேண்ட் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரா. ஜங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு புரியல.
அப்படியே வந்துட்டு அது தாட் ப்ராசஸில் அவர் உட்காந்துட்ருக்காரு. என்ன இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருக்காளா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஹேண்ட் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சோன்னே அப்படியே ஜங்குக்கு என்ன சொன்ன பண்ணி அப்படின்னு, இல்லை பாஸ், இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க வந்துட்டு அறிவாளியும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க முட்டாளும் கிடையாது சொன்னிட்டு இப்போ கையை அசைக்காமல் நார்மலாக சொல்கிறாளா? ஏன்னா இப்போ தெளிவாயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை ஒரு இதுக்காண்டி கரெக்டாக சொல்லணுன்றக்காண்டி கையை காமிச்சிருப்போம். இப்போ கையை காட்டாமல் சொல்கிறாளா? அப்படியே வந்துட்டு என் நேரம் அப்படின்ற மாதிரி. சரி, அப்போது உண்மையாலே வா இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கானே? ஆமாம், உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானே எங்கள் அக்கௌண்ட்டு காட்டுறியா அப்படின்னு அப்படியே ஹேண்ட் பார்க்குறாரு. என்னது இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ட்டு ஹேண்ட் வந்துட்டு சொன்னோடனே இப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு நீ காட்டு அப்படின்னோடனே, நான் காட்டணும், அது என் ஃப்ரெண்டோட பர்சனல், அவளே அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் போட்டு தான் போஸ்ட்டு போட்டுட்ருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்கள் அது காட்டணும்? நோ 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 அப்படின்றாளா? இன்னும் பர்சனல், நான் ஹஸ்பண்ட் தானே, புருஷன் தானே, காட்டு அப்படின்னே, நீங்கள் புருஷன் கிடையாது அப்படின்னே, என்ன சொல்கிறேன்னு, இல்லை டிப்பிக்கலி நீங்கள் புருஷன் தான், ஆனால் அவன் வந்துட்டு உங்ககிட்டே ப்ரைவேட்டாக வச்சுருக்கானு என்ன அர்த்தம்? அவன் நானும் காட்ட மாட்டேன்னே. இல்லை, நாங்கள் பேசியிருந்தா எனக்கு அவள் காமிச்சிருப்பானே, கிழிச்சிருப்பா, அவள் யார்கிட்டையுமே காட்ட மாட்டான், அதுக்கு தான் நாங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கோம் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கண்ணே, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவள் யார்கிட்டையும் இப்போ பெருசாக இது பண்ண மாட்டான், அதனால தான் ப்ரைவேட்டாக போட்டு அவளுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வர மாதிரி பண்ணுவா அப்படின்னு. காட்டுமா ப்ளீஸ்மா அப்படின்னே. சரி போட்டா போகுது, உங்கள் பொண்டாட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் கண்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவள் இன்ஸ்டா போயிட்டு பார்த்தா அங்கே ஸ்டோரி வச்சுருக்க மாதிரி காட்டுது. என்ன ஸ்டோரி வச்சுருக்காளா? நேற்றுக்கு எடுத்து போட்டோம்ல ஸ்டோரி போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு இன்ஸ்டா அவளே போயிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கா. நல்லாயிருக்கு, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இது எடுத்துருக்கு, இவட்டு தான் இருக்கா, நான் என் ஃபோனில் எடுத்து எல்லாம் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு இவன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. ஜங்கு கிட்டே பார்க்குறாரு, ஹேண்ட் வந்துட்டு ஜங்குக்கு போடுறதே பார்க்குறாரு. சரி இருந்தாலும் கேட்போன்ட்டேம்மா, அவருக்கு தான்மா காட்டுறதுக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன், அப்படியே உட்காந்துருப்பேன், நீ அவர்கிட்ட காட்டு அப்படின்னே. இருங்க ஹேண்ட், அதுதான் முக்கியம், நான் இங்கே எங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் எங்களுக்கு முக்கியம், இருங்க அவளுக்கு லைக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைக்கையும் போட்டதுக்கப்புறம், இந்த ஃபோட்டோவில் நான் நல்லாவே இல்லை, வேணும்னே தான் அவள் போட்டிருக்கா, எரும மாடு பிசாஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படின்றாளா. அது ஜங்குக்கு வந்துட்டு ஏன்னு சொல்கிறாரா. உடனே வந்துட்டு பாஸ், அவங்களுக்கு பொண்டாட்டிக்கு முன்னாடி அவள் எனக்கு ஃப்ரெண்டு, அதனால் அப்படின்ட்டு வாயை மூடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படியே விட்டு திரும்பிட்டு இருங்க பாஸ், இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வரேன் நானே அப்படியே ஜங்குக்கும் புரியுது. சரி, அவன்கிட்ட வாங்குற வரைக்கும் வாயை மூடிட்டு தான் இருக்கணுன்ட்டு நல்லா இருக்குது, அப்புறமேல அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் நல்லா இல்லாத ஃபோட்டோவை ஸ்டோரி போட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சிரிக்கிற மாதிரிலாம் எமோஜிஸ் வச்சுருக்காளா. தெரிஞ்சிடுச்சு வேணும்னு தான் வச்சுருக்கேன், என்னை ரேஜ் ஃபைட் பண்ணுறேன், அவளுக்கு நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி இந்தாங்க பணம் போகுதுன்ட்டு காட்டுறேன், என் ஃப்ரெண்டோட ப்ரைவேட்டு, ஸோ அதெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, நான் புருஷன்மா அப்படின்னு. புருஷனாக இருந்தானே ப்ரைவசி தான், தனிப்பட்ட நபருக்கு ப்ரைவசி இருக்கும், புருஷனாக இருந்தாலும் ப்ரைவசி இருக்கும், பொண்டாட்டியாக இருந்தாலும் ப்ரைவசி இருக்கும், 2 பேருக்கு நடுவில் ப்ரைவசி தேவை. அடுத்தவங்க ப்ரைவசியை வந்துட்டு குச்சை விட்டு நோண்டக்கூடாது. இருந்தாலும் சரி போனால் போதே, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு இப்படி இருக்கே, அதனால தான் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் தான் காட்டுவேன், எல்லா ஃபோட்டோஸையும் காட்ட மாட்டேன் அப்படின்னே. அதான் சொன்னேன்ல ப்ரைவசி அப்படின்னே. சரி போய் சொல்ல காட்டு அப்படின்னோடனே இவர் வந்துட்டு அப்படி பாருங்க அப்படின்ற போது ஃபஸ்ட்டு ஸ்டோரியை காட்டுறான். இந்த நேற்று நாங்கள் போய் இங்கே எடுத்தோமே, இது எடுத்தோமே, இதுதான் எடுத்தோம் அப்படி சொல்லிட்டு அந்த தோடு செயின்லாம் வந்துட்டு சும்மா ஏஸ்தட்டிக்காக அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு காட்டும்போது
ஓகே அப்படின்ற மாதிரி தோடு மட்டும் அந்த ஜிமிக்கி இருக்குது. ஸோ இந்த தோடு தான் வாங்கினீங்களா அப்படின்னு, இந்த தோடு அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு. ஆமாம். சரி வளையல் இதெல்லாம் அப்படின்னோடனே பாஸ் இப்பயும் சொல்லிட்டேன், நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன், வளையல் எங்கன்னு. இன்னைக்கு சாயங்காலம் வருவாள், உங்கள் கூட தானே டேட்டுக்கு வரா, அப்போ பாருங்கள் சும்மா எல்லாத்தையும் இப்பயே காட்டுறோன்னே. சரி நான் அங்கேயே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு. தேவையில்லையாச்சு, நான் கூட ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அப்படின்னு நீங்கள் பாருங்கள் பாஸ், இன்ஸ்டாவில் போஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப வைடாக ரொம்ப நல்ல 32 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, சில ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்து போஸ்ட்டு போட்டிருக்கா. மோஸ்ட்லி எல்லா போஸ்ட்லேயும் இவ தான் கூட இருக்காளா. ஜங்குக்கு வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டை தள்ளிவிட எல்லாத்துலேயும் அழகாக இருக்கா. அட் த சேம் டைம் கூட அந்த பீடை இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அப்படி வெறியாயிட்டே தான் தள்ளி விட்டுட்டுருக்காரு. அப்படியே வந்துட்டு கேட்குறேன், என்ன பாஸ் உங்கள் பொண்டாட்டி ஃபோட்டோ தானே பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் பாருங்களே அப்படின்னே. இல்லை எனக்கும் சிரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் கூட வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு என் பொண்டாட்டியோடு இருக்கா. அதை பார்க்கும்போது என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னே. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. நெகட்டிவ் வைப்ரேஷனு பாஸ் நான் ஒன்று சொல்லவா அப்படின்னே. சாமி நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது, எனக்கு தெரியும், மூடு அப்படின்னோடனே அவள் பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தா நிறைய இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கா. என்ன தான் உங்கள் வீட்டில் வந்துட்டு டார்ச்சர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பெருசாக இவ கூட இருக்கும்போது இவ தான் பைத்தியமாச்சே. ஸோ நீங்கள் பைத்தியம் சேர்ந்தால் என்ன நடக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்ம கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் நம்ம பார்த்ததே இல்லையா அவன் ஃபேஸில் அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்குமே வந்துட்டு அவர் கூட நீங்கள் இருக்கும்போது லைக் ஒரு மாதிரி ஒரு மரியாதையை வேற பழகுறீங்க. இந்த மாதிரி உங்களோட ரியல் செல்ஃபை வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட காட்டல. அதனால வந்துட்டு அவர் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே அதை பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஓகே இப்படி தான் எப்பவுமே ஃபோட்டோஸ் எடுப்பீங்களா அப்படின்னு. ஆமாம் எப்பயுமே ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவள் சிரிக்காமல் இருக்கவே மாட்டா அப்படின்னோடனே. அப்படி 32 பல்லும் தெரிகிற மாதிரி தான் சிரிப்பா அப்படின்னோடனே. சரி ஆனால் அப்போ இல்லை அப்பயே அன்னைக்கு அவள் சிரிக்கலை அப்படின்ற மாதிரி அவரே லைட்டாக முணங்கிட்டே பேசும்போது, அது ஒன்றும் இல்லை பாஸ், அது கடமைக்கேன்னு தலையெழுத்தேன்ட்டு உங்கள் கல்யாணத்தன்னைக்கு ஃபோட்டோவில் நின்னால அதனால தான் வந்துட்டு அவன் சிரிக்கலைன்னொன்னே. அப்படி ஜங்கு ஷாக்காகி பார்க்குறாரு, என்ன மனசில் நினச்சது அவன் சொல்கிறான் அப்படின்னோடனே. பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் ஆப்போனண்ட் எல்லாரும் வந்து ஆப்போசிட்டில் இருந்தாலும் நான் மனசில் நினச்சது அப்படியே பக்காவாக சொல்லிடுவேன். நீங்கள் என்ன நினச்சிங்க இது புரிஞ்சிச்சு, அதனால தான் சொன்னேன் என்னொன்னே. அது விருப்பம் அப்படின்ட்டு அவருக்கே முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா உண்மை தானே, விருப்பம் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணா அப்படின்ட்டு. என்ன பாஸ் முட்டு கொடுக்க முடியலையா அப்படின்ட்டு புருவத்தை தூக்கி சிரிக்கிறாளா. அவருக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது, என்னடா நானே கஷ்டத்து காலத்தில் இருக்கேன், இவன் இன்னும் கடுப்பு காலத்தை ஏற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் தள்ளி விட்டுட்டே இருக்காரு. எனக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுறேன்னு. நோ நான் சென்ட் பண்ணோம், நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பர்சனல் அப்படின்னோடனே. என்ன நான் அப்படின்னோடனே, நீங்கள் என்ன புருஷனாக இருந்தால் அமுச்சு விட்ருணுமா, அவகிட்ட கேட்குறேன், அவள் அமுச்சு விடுன்னு சொன்னால் நான் அமுச்சு விட்றேன்னொன்னே. அப்போல்லாம் கேட்டுறதுனோடனே. என்ன பஸ் நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா, சும்மா சொன்னேன், நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்ட்ட அது கேட்குறீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க. இப்படி ஏம்மா எனக்கு உன் ஃபோட்டோ வேணும் கொடுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஏன்ட்ட அது கேட்குறீங்க. வேணும்னா அப்படி கேளுங்க, நான்லாம் அமுச்சு விட மாட்டேன் அப்படின்னே. என்ன அப்படின்னு. நான் இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் அவளோட ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ். அவள் வந்துட்டு அவள் போஸ்ட்டில் அவள் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் அவளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி வச்சுருக்கா. ஸோ நான் அனுப்பிவிட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னோடனே வந்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பார்க்கும்போது பார்த்தா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களோட அக்கௌண்ட்டுமே கம்மியாக தான் இருக்குது. இவ ஃபாலோ பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மலை மேலே இருப்பாங்களே, மலைக்கு போவாங்களே, அந்த மாதிரி மலை மேலே இருக்கவங்க வந்துட்டு அந்த டீ கடைக்காரக்கா அவங்க, அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா. ரொம்ப ரேராக தான், ஒரு 5-10 பேருக்குள்ளே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் பார்க்குறாரு, இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, என்னது இவ்வளோ தானா அப்படின்னோடனே, போஸ்ட் அதெல்லாம் நிறைய போட்டிருக்காள அப்படின்னே, இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னே, ஆமாம் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எங்கள் சர்க்கிள் கம்மியாக தானே இருக்கோம், அதனால் இவ்வளோ பேர் தான் அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன் கேட்டிங்கன்னே, இல்லை என்னோடய பேஜே வந்துட்டு 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்களே அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, அப்படின்ட்டு ஒரு ஷாக் ஆகிட்டா. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன அப்படின்னோடனே, இல்லை பேஜ் வச்சுருக்கீங்க இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ பேஜ் பொய் சொல்கிறீங்களா? ச்சே இப்படி பொய் சொல்கிறீங்க, அப்போது இன்ன வரைக்கும் இன்ஸ்டா காட்டணுன்றக்காண்டி தானே பொய் சொன்னீங்க. ச்சே இப்படி அசிங்கமாக பண்ணாதீங்க மிஸ்டர் ஜியான் ஜங்குக் அப்படின்னே, மென்டல் அப்படின்னோடனே, என்ன அப்படின்னோடனே, என்னோடய ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் அது அப்படின்னோடனே, புரியல அப்படின்னே, பைத்தியம் இங்கே கம்பெனியில் நடக்கிறது வந்துட்டு என்னோடய பேஜ் என்னோடய பேரில் வந்துட்டு அக்கௌண்ட் இது பண்ணி நம்ம கம்பெனியில் என்னென்ன நடக்குதோ அதை வந்துட்டு காட்டுறதுக்கான அக்கௌண்ட்டு. பைத்தியத்தெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு நான் படுற பாடு அப்படின்னோடனே, அந்த அக்கௌண்ட்டா 1 மில்லியனா அப்படின்னே, ஆமாம் நல்லா யார் அப்படின்னே, வச்சு என்ன பிரயோஜனம், ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னே, என்ன அப்படின்னே, சரி அந்த 1 மில்லியனை வச்சு அப்படின்ட்டு சொல்ல வராளா, வேணாம் நீ ஏதாவது சொன்னால் வில்லங்கம்மா தான் சொல்லுவேன், தேவையில்ல நீ அமைதியார், நீ வாய முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னே, என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னே, வேணாம் நீ எது சொன்னாலும் அது எனக்கு ஹர்ட்டாக தான் ஆகும், நீ அமைதியார் அப்படின்னே, தெரிஞ்சால் சரி அப்படின்ட்டு, என்ன அந்த ஹர்ட் ஆகுறதானே, இல்லை ரியாலிட்டி வந்துட்டு புரிஞ்சுக்கிறது அப்படின்னே, அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். என்னடா இந்த பொண்ணு இப்படியே பண்ணுது அப்படின்ட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பிட்டு சரி அப்படின்ட்டு அவர் அந்த ஃபோட்டோ அவருக்கு வந்து பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு போதும் போதும் என்ன தான் பார்த்தாலும் அப்படின்னே, நீ எதுவும் பேசாத சாமி, எனக்கு நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன், மூடை கெடுத்து விடாதுன்னே, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வாங்கிட்டாளா. அவருக்கு அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்தாலும் போட்டாலாம் அமுச்சு விட மாட்டேன், வேணா அவங்க பொண்டாட்டிகிட்ட போய் கேளுங்க, பொண்டாட்டி ஃபோட்டோ அமுச்சு விடு பொண்டாட்டின்னு கேளுங்க, அவள் தருவா அப்படின்னு. தருவாளா அப்படின்னே, என்ன பாஸ் இவ்வளோக்குமா மலுமட்டையாக இருப்பீங்க, அவள் எப்படி பாஸ் தருவா அப்படின்னே, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி தம் பக்கம் திரும்பிட்டாரா. சரி ஓகே இதான் நேற்று நடந்துச்சு அப்படின்னோடனே, அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன நினச்சாரோ, இங்கே பாரு அவள் வந்துட்டு நீ சொன்னல வந்துட்டு அவள் என் கூட வந்துட்டு இருந்தனால தான் சிரிக்கலன்ட்டு, இன்றைக்கி அவள் சிரிப்பா அப்படின்னோடனே, என்ன சிரிப்பா அப்படின்னோடனே, இன்றைக்கி வந்துட்டு என் கூட வெளியே வரல அவள் சிரிப்பா அப்படின்னோடனே, நீங்கள் அவளை சிரிக்க அப்படின்னோடனே, என்ன பார்க்குறோம்னே, அங்கே பாரு நான் வந்துட்டு அவளை இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ணுவேன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவள் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே பாருங்க பாஸ் இம்ப்ரெஸ் அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சூட்டு போட்டாலும் வராது, எப்படி சூட்டு போட்டாலும் வராது அப்படின்னே, அப்படியே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஈகோ விட்டுட்டு நீ என்னோடய ஈகோவை தொட்டோன்னு, ஈகோவை தொட்டனாவது அதை தொட்டணும், வா வாஸ் நீங்களாம் அதுக்காக சரிபட மாட்டீங்க. அது வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையில் வந்துட்டு உங்கள் ஈகோ வந்துட்டு நீங்கள் சும்மா பீக்கில் காட்டுவீங்கன்னா அதை வந்துட்டு எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்கள் பொண்டாட்டி விஷயத்தில் பேஸ்ட்டு எதுனா நமத்து போன பட்டாசு மாதிரி நீங்கள் அப்படின்னே, சரி நீங்கள் அப்படி பண்ணிட்டேன்னா அப்படின்னோடனே, என்ன பாஸ் என்னமோ சவால் வர்ற மாதிரி தெரியுது, என்கிட்டே சவாலா அப்படின்னே, ஆமாம் உங்ககிட்ட தான். இன் கேஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு வந்துட்டு என் கூட வெளியே வந்தது சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன்னே, சான்ஸே இல்லை அப்படின்னோடனே, இல்லை இல்லை இருங்க பாஸ் அப்படின்னோடனே, என்ன அப்படின்னே, இல்லை வெளியே போனது கூட வாய்ப்பில்லை, உங்கள் டேஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நானும் சவாலுக்கு வரேன் பாஸ். என்னது
நீங்கள் வந்துட்டு என் ஒயனை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணி சிரிக்க வைக்க போகிறீங்களான்னு என் ஒயன் அப்படின்னே என் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறேன். என் ஒயன் உங்களுக்கு முன்னாடி அவன் என் ஒயன் தான் அப்படின்னே இப்போ என் ஒயன் இல்லவே இல்லை பாஸ், நீங்கள் வந்துட்டு கிளைமே பண்ண முடியாது, நான் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அவளை அப்படின்னே. என்ன கிளைம் கீமெண்ட் என்னமோ சொல்கிறேன்னே, அவளை என்னை கிளைம் பண்ணுவான், நானும் அவளை கிளைம் பண்ணுவேன். அவள் வந்துட்டு என் சௌமின்னு உரிமையாக சொல்லுவாள். அதை மாதிரி உங்களை வந்துட்டு என் புருஷன் சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு புருஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அவள் இப்போயே நோஸ் கட் பண்ணிட்டானே, இப்போயே தோற்று போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி விட்டுறாத ஜங்குக்கு, இவ்வளோ இன்னைக்கு நம்ம வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணி அவள் வந்துட்டு நீங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சரி சொல்லிட்டேன். இப்போ நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அது ஒன்று பண்ணி கொடுப்பேன். இன்கேஸ் அவள் தோத்துட்டாலும் நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னே என்ன கேட்பேன்னே, என்ன வேணாலும் தருவீங்களா அப்படின்னு. ஓகே அப்படின்னே எனக்கு சரி நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள் என்ன டிமாண்ட் அப்படின்னோடனே சரி இன்கேஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ எனக்கு வந்துட்டு அவளை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும், அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லணுன்னே. சரி எப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க போகிறதில்ல, கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க, அதனால ஓகே. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் கேட்குறது எதனாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். அமௌண்ட்டு கேட்பேன், அமௌண்ட்டு கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதாவது நல்ல ஒரு வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எனக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னே ஓகே நான் தான் ஜெயிக்குவோம் அப்படின்ட்டு ஜங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறா. இப்போ பார்க்குறேன், ஏன்னா போன தடவை டேட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பாடாப்படுத்தி தான் கூப்பிட்டு வந்துட்டு அவளுக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபோன் பண்ணி சொல்லும் போது இப்படி டேட்டுக்கு கூப்பிட்ருக்கான்னு சொல்லும் போதே இந்த ஆள் கூட டேட்டுக்கு போனால் கேலரிஸை கவுண்ட் பண்ணிட்டு உயிரை வாங்குவான்ட்டு தானே சொல்லியிருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு இவள் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஜங்குக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா. இருந்தாலும் இதெல்லாம் சும்மா டம்மி அப்படின்ற மாதிரி சௌமின்ட்டு சரி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அவளை பற்றி எனக்கு என்ன தெரியுமா நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அவளோட சரி ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு அவளை பற்றின ஒரு சில இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னே. சீரியஸாவா அப்படின்னே ஆமாம், ஆனால் நடக்காதே, அதனால தான் தைரியமாக இதை நான் சொல்கிறேன். நடக்காது அப்படின்னே பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ திரும்பலாம் அவரும் வந்துட்டு அப்படின்ட்டு இப்படி திரும்ப ஹேண்ட் பார்க்குறாரு. அட பைத்தியக்காரன் நாயே, என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் கம்பெனிக்குள்ளே அப்படின்ட்டு. சரி என்னவோ பண்ணுறாங்கன்ட்டு சரி கேட்கணுன்ட்டு இருந்தேன், எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னே. அதுக்கு உனக்கு இல்லை ஹேனே டவுட்டாக தான் இருந்தார், ஏன்னா எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியல, எங்கேயுமே என்கிட்ட சொல்லலையே, நான் புக் பண்ணலையே, ப்ரீ புக் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்டார். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னே. அது உனக்கு தேவையில்லைன்னு. என்ன பாஸ் அப்படின்னே. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னே. இல்லை பாஸ் அது புக்கிங் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும்னே. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னே. ஏன்னா அந்த ஆள் அப்படின்ட்டு சரி போய் தொலைது அப்படின்ட்டு இருக்கும்போது சரி ஓகே பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனைவியார டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? ஓகே எப்படி நான் தான் ஜெயிக்க போகிறேன். நான் என்னோடய வேண்டுகோளை வந்துட்டு நிறைவேற்ற வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஓகே பாய் பரட்டா அப்படின்ட்டு போகிறாளா. அவர் பார்க்குற பைத்தியம் போது பார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாஸ் என்ன பாஸ் எங்கன்னு சொல்லுங்கள், நான் ப்ரீ புக் பண்ணணும், லேட்டாகி மேமு கூட போட்டு இதுக்கு லேட் ஆகிடுமே. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னே. நீங்கள் புக் பண்ணிட்டீங்களான்னே. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ஹேனுக்கே புள்ள என்னடா அது சொல்ல மாட்டேங்கிறான், சஸ்பென்ஸாக இருக்கேன், மண்டை வெடிச்சிருமேன்ட்டு ஹேனே போயிட்டுருக்காரு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் சரி அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான், அது என்னது இவன் கூட்டு போய் இம்ப்ரெஸ் பண்ண போகிறான்னா வாய்ப்பே இல்லை, நம்ம ஐடியா கொடுத்து தான் இவர் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போம் எப்படியே வந்துட்டு இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ண மாட்டார், நம்ம ஏதாவது லம்சமாக அமௌண்ட் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அது பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி என்ன நடக்குது இன்னமும் சொல்லுவாங்களே இங்கிலீஷில் வயிற்றில் தான்டா வாட்ச், நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி என்ன பண்ணுறான்ட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு வெடி கொண்டு அப்படியே வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டே இருக்கா. அந்த சைடு ஜங்குக்கு
இன்றைக்கி நான் மொய்யனை இம்ப்ரெஸ் பண்ணியே காட்டுறேன். அவகிட்டேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிச்சாகணும். நான் யார், இந்த ஜங்குக் யார், அவன் ஈகோ எந்த லெவலில் இருக்குன்ட்டு நான் காட்டு அவனுக்கு சௌமிக்கு அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சின்ன பிள்ளைக்கு ஈக்குவலாக வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு ஹேண்ட் பார்க்குறாரு. ஐயோ 2 பைத்தியம், ஒன்று வந்துட்டு சிடுமூஞ்சி பைத்தியம், இன்னொன்று சிரிச்சே இருக்கிற பைத்தியம். எந்த பைத்தியம் இன்றைக்கி ஜெயிக்க போதோ, சரி ஜெயிச்சா பரவாயில்ல, எது ஜெயித்தாலும் நம்மளுக்கு பண்ணுதான் அப்படின்ட்டு அவர் ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கான எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எப்படி வாய்க்கு வந்தது ஃபுல்லாக உளறி வச்சுருக்கேன். சரி, எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் நான் கேட்டேன்ல, என் பர்த்டே கமெண்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். எப்படி வந்துட்டு டியூரேஷன் வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு இதில் வந்துட்டு இந்த இது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கப்பா. அண்ட் ஓகே, அவ்வளோதான். ஓகே, பை டீசீஸ்.